السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நட்பிட்டிமுனை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வுரிமை பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களின் வாழ்வுரிமை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த இலங்கையில் வாழக்கூடிய பல்லின இனங்களும் இலங்கையில் கடைபிடிக்கப்படுகின்ற பலவிதமான மதங்களும் உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. பல கலாச்சாரங்களையும் பல மொழிகளையும் பல இனங்களையும் சுமந்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே 3ஆம் இடத்தில் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் அது இலங்கை நாடு என்பது ஒரு ஆராய்ச்சியிலே ஒரு சர்வேயிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இலங்கையிலே வாழக்கூடிய பல இனங்களும் மதங்களும் இருக்கும் என்று சொன்னால், பல மதத்தவர்கள் இலங்கையில் வாழுகிறார்கள் என்று சொன்னால், அந்த எல்லா இனங்களுக்கும் மதங்களுக்கும் சரி சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகின்ற எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலைய நாடுகளை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் அந்த நாட்டிலே வாழக்கூடிய குடிமக்களாக முஸ்லிம்கள் இருந்தால் அல்லது வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மத ரீதியான உரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா மதங்களுக்கும் உரிமை வழங்கப்பட்டவர்களாக, எல்லா இனங்களும் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக அந்த நாடுகள் அங்கீகரித்திருப்பதை பார்க்கிறோம். சவுதி அரேபியாவில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குடியிருப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்று யாராவது குற்றச்சாட்டு வைப்பார்கள் என்று சொன்னால், அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மாத்திரமில்லை, முஸ்லிம்களுக்கும் அங்கே வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அங்கே குடியுரிமை கிடையாது. இப்படிப்பட்ட சில நாடுகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா இனத்தவர்களும் சமமான அந்தஸ்துகளை பெற்று வாழக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பலதரப்பட்ட மக்கள் நாங்கள் இலங்கையிலே வாழுகிறோம். மனோ கணேசன் அவருடைய தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் சர்வ மொழிகளுக்கான அமைச்சினூடாக ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற நேரத்திலே இலங்கையிலே 19 இனத்தவர்கள் வாழுகிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். அந்த புத்தகம் ஒரு அரசாங்கத்தின் அமைச்சு சார்பாக வெளியிடப்படுகிறது. இலங்கையின் ஜனாதிபதி பிரதமர் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொள்கிறார். என்ன அர்த்தம்? இலங்கையில 4 இனத்தவர்கள் மட்டுமில்ல, 19 இனத்தவர்கள் இருக்கிறார்கள். பர்கர், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள், இந்துக்கள், காப்பிரி என்ற ஒரு இனம் இருக்குது இலங்கையில், ஆதிவாசிகள் என்ற ஒரு இனம் இருக்கிறாங்க. இப்படி மலேய இனம் 19க்கும் மேற்பட்ட இனங்கள் இலங்கையில் வாழுகிறார்கள் என்றால், கலாச்சார ரீதியாக மத ரீதியாக அந்த எல்லா இனத்தவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இலங்கையிலே பௌத்த மக்கள் பெரும்பான்மை மக்களாக வாழ்கிறார்கள், 167%. இந்து மக்கள்
இரண்டாவது சிறுபான்மை சமுதாயம், முதலாவது சிறுபான்மை சமுதாயமாக வாழ்கிறார்கள் 15%, முஸ்லிம்கள் 10%, கிறிஸ்தவர்கள் 8% என்று 4 இனத்தவர்கள், 4 மதங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லி இலங்கையிலே ஒரு மதத்திற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் அங்கீகரிக்கலாமா? இந்த மனோநிலை இருக்கும் காரணத்தினால்தான் இன்று இலங்கையிலே பல இனங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் வருகிறது. ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான சதவீதத்திலே வாழ்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த இனத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்க வேண்டுமா? எதுக்கு சதவீதத்தை எதுக்கு பார்க்கணும்? இடஒதுக்கீடை எதுக்கு பார்க்கணும்? விகிதாசாரம் எதுக்கு பார்க்கணும்? மத சுதந்திரம் வழங்குவதற்கா? கருத்து சுதந்திரம் வழங்குவதற்கா? அவர்களுடைய கலாச்சார சுதந்திரங்களை வழங்குவதற்கா? எதுக்கு இன சதவீதம் பார்க்கணும் தெரியுமா? வேலை வாய்ப்பு கொடுக்க பார்க்கலாம். 67% மக்கள் பௌத்தர்கள் இருக்கிறாங்க. 100 வேலை இருக்க வேண்டாம், 67 வேலை அவங்களுக்கு போகணும். நியாயம் தானே? அந்த அந்த இனத்தினுடைய விகிதாசாரத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பது நியாயம். அப்ப 15 வேலை வாய்ப்புகள் இந்து மக்களுக்கு போகணும், 10 வேலை வாய்ப்புகள் முஸ்லிமுக்கு போகணும், 8 கிறிஸ்தவனுக்கு போகணும். இப்படி பிரிங்க, பிரச்சனை கிடையாது. அரசாங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய இலவச நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால், சமுதாயத்துடைய அபிவிருத்திற்கான சில சலுகைகள் வழங்கும் என்று சொன்னால், இன விகிதாசாரத்தின் அடிப்படையிலே அந்த சலுகைகளை வழங்குங்கள். மாற்று கருத்து கிடையாது, அவ்வாறுதான் வழங்க வேண்டும். அதிகமான மக்களுக்கு குறைவான சதவீதத்தில் கொடுப்பது நியாயமா? இல்லை. 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு தையல் மெஷின், 100 தையல் மெஷின் ஒரு மாகாண சபையோ அல்லது உள்ளூராட்சி சபையோ கொடுக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊர்ல 100 பேர் வாழ்றாங்க, 67 பேர் சிங்களவர்கள், 15 பேர் இந்துக்கள், 10 பேர் முஸ்லீம், 8 பேர் கிறிஸ்தவர் என்று சொன்னால் அந்த 100 மெஷினை எப்படி பங்கிடணும்? 67 பேருக்கு 67 மெஷின், 15 இந்துக்களுக்கு 15 மெஷின், 10 முஸ்லீம்களுக்கு 10 மெஷின், 8 கிறிஸ்தவனுக்கு 8 மெஷின், இப்படிதானே கொடுக்கணும். உடைமைகள், வேலை வாய்ப்புகள், அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளாக இருந்தால் அந்தந்த இனத்தின் விகிதாசாரத்தின் அடிப்படையில் கொடுங்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உரிமைகளை இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் பிரிப்பீர்களா? சில உரிமைகளை வழங்குகின்ற பேர்ல மத சுதந்திரத்தை இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரிப்பது நியாயமா? மார்க்க சுதந்திரம் இலங்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசியல் சாசனம் சொல்கிறது. அரசியல் சாசனத்தில் 1978ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களினால் மிகப்பெரிய பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினால் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் சாசனம், அற்புதமான ஒரு அரசியல் சாசனம். இந்திய மத்திய அரசாங்கம் கூட இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் சாசனத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த அரசியல் சாசனத்தில் கருத்து சுதந்திரம் 10வது உறுப்புரையில் வழங்கப்படுகிறது, மத சுதந்திரம் 14வது உறுப்புரையில் வழங்கப்படுகிறது, அனைவருக்கும் சமமான அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லி 12வது உறுப்புரை சொல்கிறது. அப்ப இந்த சுதந்திரம் அனைவருக்கும் உண்டு என்று சொல்லுகின்ற நேரத்தில் இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் அதை பிரிப்பது நியாயமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு 100% அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். நீ 10% தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், 90% இஸ்லாம் அல்லாத கொள்கையில் இருக்கணும் என்று அவனுக்கு அவர் சொல்ல முடியுமா? நடைமுறையில் அது சாத்தியமா? இப்படி அரசாங்கம் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறுதான் காட்டுகிறது. கருத்து சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு 100% இருக்க வேண்டும். மதத்தை பின்பற்றும் சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு 100% இருக்க வேண்டும். அது அவனுடைய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. இந்த அடிப்படை அறிவு இல்லாம சில இனவாதிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதற்கு தற்போதைய அரசாங்கம் செவித்தாழ்த்தி கட்டுப்பட்டு அதற்கு ஏற்ப சட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப
நீ இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவன் மத சுதந்திரத்தை பிரித்து கொடுக்கிறாய், கூறு போடுகிறாய், கருத்து சுதந்திரத்தை கூறு போடுகிறாய். இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறோம். முஸ்லிம் ஒருவருக்கு ஒரு பள்ளிவாசல் உருவாக்க முடியல, முஸ்லிம் ஒருவருக்கு ஒரு மதரசாவை உருவாக்க முடியல, முஸ்லிம் ஒருவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வர்த்தக நிறுவனத்தை வைத்துக் கொள்ள முடியவில்லை, இஸ்லாமிய உணவு முறையை நடைமுறைப்படுத்த முடியவில்லை, இஸ்லாமிய ஆடை முறையை நடைமுறைப்படுத்த முடியவில்லை, இஸ்லாமிய அமைப்புகளை இயங்குவதற்கு தடை விதிக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் பார்க்கின்ற நேரத்தில் நீங்கள் 100% சுதந்திரங்கள் வழங்கியதாக சொன்னாலும் அது வாய் வார்த்தை அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமே தவிர நடைமுறையில் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? முஸ்லிம்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னா இந்த நாட்டை சூறையாட வந்தவங்க என்று ஒரு கருத்தை விதைக்கிறாங்க. முஸ்லிம்கள் என்று சொன்னா இந்த நாட்டை அபகரிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு தவறான கருத்தை பெரும்பான்மை சமுதாயம் மத்தியிலே இவர்கள் பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அந்நிய ஜாதி என்று நம்முடைய உள்ளத்திலே பதிவு செஞ்சிட்டார். நம்ம ஆக்கள் கிட்ட போய் கேளுங்க, ஒரு பள்ளியை கட்டுறான், எதிர்ப்புகள் வருகிறது, வரும்போது இது சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இவங்க என்ன சொல்லுவாங்க? சண்டை பிடிக்காதீங்கடா, அந்நிய நாட்டில் நாங்கள் வாழ்றோம். அப்போ உன்னை பிறந்த நாடை சொல்லி, நீ எந்த நாட்டில் பிறந்தாய், இது அந்நிய நாடா இருந்தா உன்னுடைய தாய் நாட்டை சொல்லி. அந்நியம் என்னங்க? புதுசா ஸ்ட்ரேஞ்சர். இந்த நாட்டுக்கு நாம் சொந்தம் இல்லை, ஏதோ எங்கட வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம், அதோட எப்பயாவது கிளம்பிடணும். சரி கிளம்புவோம், தாய் நாட்டை சொல்லு, நாங்கள் பிறந்த நாட்டை சொல்லு, எங்களுக்கு சொந்தமான உரித்தான நாடு எது சொல்லு. சொல்ல முடியுமா? நாங்களும் இதே இலங்கை மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. முதலில் முஸ்லிம் சமுதாயம் நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த மனோநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அந்நியர்கள் கிடையாது, இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டிலே வளர்ந்தவர்கள், இந்த நாட்டுக்காக பலவிதமான சேவகங்களை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இதை நாங்கள் முதலிலே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, தற்போது இயங்குகின்ற ஜனநாயக குடியரசு ஆட்சி முறைகளிலும் சரி, நாம் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிகமான விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டியதில்லை. இந்த நாட்டிலே இராணுவத்துறையில் முஸ்லிம்கள் பங்களிப்பு செலுத்தவில்லையா? இராணுவம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு, ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அழகு, ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த இராணுவத்தில் சிங்கள மக்கள் மட்டும்தான் பங்களிப்பு செய்தார்களா? முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்யவில்லையா? நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கவில்லையா? இந்த நாட்டில் இராணுவத்தில் பங்கு பெற்று தீவிரவாதிகளிடமிருந்து இந்த நாட்டை விடுவிப்பதற்காக நாங்கள் பாடுபடவில்லையா? என்ன அந்நிய என்றாய்? என்ன எங்களை ஒரு விதமான நிலையில பார்க்கிறாய்? மேஜர் முத்தாலிப் போன்றவர்கள், மேஜர் பசீல் லாபீர் போன்றவர்கள், மேஜர் மைடின் போன்றவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். சாதாரண தியாகமா? மேஜர் முத்தலிப்புடைய பேரை கேட்டா அங்க விடுதலை புலிகள் கதி கலகுவாங்க. அவ்வளவு செயல்திறன், சதி திட்டம் தீட்டும் திறன், நுணுக்கமாக களத்தை ஆய்வு செய்யக்கூடிய திறன், எதிரிகளை குறிவைத்து தாக்கக்கூடிய திறன், மொழி ஆற்றல், இவற்றை எல்லாவற்றையும் தன்னகத்தில் கொண்டு தன் வசத்தில் வைத்துக் கொண்டு களப்பணி ஆற்றி எதிரிகளை சூட்சகமாக வீழ்த்தக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள். இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யலையா? மேஜர் முத்தாலிப் என்று சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னா, அவர் 1986ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி ஸ்கூல் பாடசாலைகளில் கேடெட் என்ற ஒரு ராணுவ பயிற்சி பிரிவு இருக்கும், அதில் ஒரு மாணவராக இணைந்து பிறகு ராணுவத்தில் அவர் ஒரு கேடெட் அதிகாரியாக இணைகிறார். இணைந்து பல வருட காலங்கள் 86ல் இணைஞ்சா
அவர் 2005ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 31ஆம் தேதி தான் மரணிக்கிறார். விடுதலை புலிகளுடைய திட்டத்தினால் ராணுவத்துக்குள்ளே ஒருவர் இருந்து மேஜர் முத்தாலிப் என்பவரை கொலை செய்கிறார். தீவிரவாதிகளுடைய இறைக்கு ஆளாகிறார். அப்ப 86ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் 20 வருட காலங்கள் இலங்கை ராணுவத்தில் உழைச்சிருக்கிறாரா இல்லையா? பிறகு அவரை லுட்டினன்ட் கர்னல் என்று சொல்லி அவருக்கு பதவியை உயர்த்துறாங்க. இரண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள். இலங்கையுடைய ராணுவ பிரிவிலே துரதிக விகிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவுல ஒரு ரெஜிமெண்ட்ல அவர் பொறுப்பேற்று செயல்படக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். மேஜர் ஃபசில் ஆபிர் என்று சொல்லக்கூடியவர் இவ்வாறுதான் முல்லைத்தீவுடைய அந்த தாக்குதலில் இலங்கை ராணுவத்தில் 1500 வீரர்கள் உயிர் தியாகம் செய்கின்ற நேரத்திலே இவரும் ஒருவராக உயிர் தியாகம் செய்கிறார். மேஜர் லாபிர் என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப பெரிய புள்ளி, இவரை தாக்கினால் நாம விடுதலை போராட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் என்று அந்த தீவிரவாதிகள் நினைக்கின்ற அளவிற்கு இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மேலே இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யவில்லையா? அதிகமானவர்கள் ராணுவத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவங்க மெலே இனத்தை சேர்ந்தவங்க அதிகமா இலங்கையிட பாதுகாப்பு துறையில பணியாற்றுவாங்க. தற்போது இருக்கக்கூடிய இலங்கை உளவுத்துறையில் கூட மெலே இனத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? மொழியாற்றல். சிங்கள ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது, எல்டிடி போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு சிங்களம் தெரியாது. இரண்டு தரப்புடைய பலம் பலவீனங்களை எப்படி இனம் காண்றது? இனம் காணக்கூடிய அந்த வேலையை செய்தவர்கள் யாரு? இந்த முஸ்லிம் சமுதாயம் இல்லையா? பன்முக மொழியாற்றல்களை கொண்டு, மொழி பேசக்கூடிய திறமைகளை கொண்டு, எதிரிகளுடைய பலவீனங்களை இனம் கண்டு அழகான முறையில் சிறப்பான முறையில் உளவுத்துறையிலே பணியாற்றி வீழ்த்தினார்களா இல்லையா? இதை ராணுவ தளபதிகள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க முஸ்லிம்கள் எவ்வளவு பங்களிப்பு செஞ்சாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய ஒரு சுதந்திர இலங்கை இரண்டாம் தரமாக சுதந்திரம் அடைந்தது என்றால் 2009ஆம் ஆண்டில் அதற்கு காரணமும் முஸ்லிம்கள் தான். 1948ஆம் ஆண்டில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால் அப்போது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிரித்தானிய மகாராணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த எல்லா கலந்துரையாடல்களுக்கும் பொன்னம்பலம் ராமநாதன் ஐயா அவர்கள் கலந்து கொள்கின்ற நேரத்தில், பொன்னம்பலம் அருணாச்சலம் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற நேரத்தில், எஃப்ஆர் சேனாநாயக்க, டிஎஸ் சேனாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டு பணிபுரியும் நேரத்தில் டிபி ஜாயா கலந்து கொள்ளவில்லையா? அவர் பேசவில்லையா? முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லி இனத்துவேசமா தான் பேசினாரா? இல்லை. இந்த நாட்டின் சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம், நான் சுதந்திரத்துக்காகத்தான் போராடுவேன், என்னுடைய இனத்தினுடைய தேவைகள் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் அதை நான் இரண்டாவது இடத்தில் வைப்பேன் என்று தைரியமாக நாட்டுப்பற்றை தேசப்பற்றை காட்டி களப்பணியாற்றினார்களா இல்லையா? ஆனா எங்களை எப்படி காட்டுறான்? இந்த நாட்டை அபகரிக்கிறான், இந்த நாட்டை சூறையாடுறான், இப்படிதான் காட்டுறான். எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னா, ஆரம்ப காலங்களில் இலங்கையில் பிரித்தானியர்கள் கடுமையான பிரச்சனைகளை செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து எப்படியாவது இலங்கையை சுதந்திரம் அடைய செய்யணும் என்று சொல்லி பல பேர் அவ்வப்போது காலத்துக்கு காலம் எழுப்பினாங்க. எழும்புற நேரத்தில் இலங்கை ராணுவம் இலங்கையில் அந்த காலனித்துவ ஆட்சியை முடக்குவதற்காக வேண்டி சிங்கள வீர புருஷர்கள் களத்தில் இறங்கினாங்க. வீர கெப்பட்டி கொலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சூர சரதியலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மம்மளே மரிக்காரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. நமக்கு மம்மளையாவது பப்பாளிக்காவது நமக்கு தெரியுமா? எங்கடவனுக்கு அது தெரியும். பபுள் கம் வேண்டாம் தெரியும், டபுள் கம் வேண்டாம் தெரியும். நம்மளுக்கு சாப்பிட்ற சாமான கேட்டால் சொல்லுவாங்க பர்கர், பிபிக்யூ, பாபிக்யூ எல்லாம் சொல்லுவேன்.
மம்மலை மரிக்கார பத்தி தெரியுமா? சாப்பிட்ற சாவனமாண்டு கேட்பான், இல்லாட்டி சாப்பாடு கடையில பேராண்டு கேட்பான். இவர் யாரு? சரதியலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரதியல் அவர் ஒரு வீரனாக சொல்லுவாங்க. உண்மையிலே வீரனாக இருந்தான். என்ன பண்ணுவான் தெரியுமா? பிரித்தானியர்கள் கண்டி பகுதியை கைப்பற்றாங்க. கைப்பற்ற நேரத்தில் அங்க இவன் அங்கட வேற என்ன, இலங்கை நாட்டை வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடி அப்படியே மேலே நாடுகளுக்கு அனுப்புறது. இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவான், பிரித்தானிய ஆட்சிக்கு அனுப்பிடுவான், பிரித்தானிய வல்லரசுக்கு அனுப்பிடுவான். இப்படி இலங்கை நாட்டின் உடைமைகளை சூறையாடப்பட்டு அவற்றை தன்னுடைய தாயகத்திற்கு அனுப்புகின்ற அந்த பணிகளில் பிரித்தானியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது வழி மறிச்சு அந்த பொருட்களை பறிச்சு அதை எடுத்து இலங்கை வாழ் மக்களுக்கே விநியோகம் செய்த வேலையை செஞ்சவன் சரதியல். அவர் உண்மையில் ஒரு வீரன் தானுங்க. துப்பாக்கி முனையில வேலை செய்வாங்க, அவ்வளவு வீரர்கள். இந்த சரதியல்ட பக்கத்துல வலது கையாக இருந்தவர்கள் யாரு? நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேருடைய பேரை சொல்ல மாட்டாங்க. இதுல ஒருத்தது மம்மலே மரிக்கார், சரதியலுடைய ரைட்டர். சரதியல் சிங்கள ஒருவரை நம்பி வேலை செய்யல. யாரை நம்பி களத்துல இறங்குறான்? ஒரு முஸ்லீமை நம்புறான். சரதியலோட இன்னும் யார் இருந்தாங்க? முகமது ஜவாத் இருக்கிறார், நசீர்தீன் இருக்கிறார். எப்படி பாருங்க, இவங்க யாருண்டே எங்களுக்கு தெரியாது. ஜவாதா, நம்ம ஜவாதா ஊர்க்காரன், அந்த மெக்கானிக் சொப்பு வச்சிருக்கிறானே அந்த ஜவாதா, நசீர்தீனா யார்? நம்ம கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தார் அவரா? ஆபீஸ் நசீர் அவர்கிட்ட பேரு. இவங்களான்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் தேசிய வீரர்களுங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக தெளிவாக களத்திலிருந்து போராடினவங்க. அவன் துப்பாக்கி வச்சிருப்பான், இவங்க அருவாளை தான் வச்சிருப்பாங்க. ஆனா பயம் இல்லை. பயம் என்பதை அறியாதவர்கள், வீர புருஷர்கள். இப்படி இலங்கை நாட்டுக்காக போராடி இருக்கிறாங்க. இந்த நாட்டு இலங்கை நாட்டுக்காக போராடிய வீரர்கள்ல சிங்கள வீரரை மட்டும் வீர புருஷனாக பதிவு செய்து இருக்கிறார்கள். முஸ்லிம போட்டிருக்கிறாங்களா? நசீர்தீன வீர புருஷனா போட்டிருக்கிறாங்களா? முகமது ஜவாத போட்டிருக்கிறாங்களா? மம்மலே மரிக்கார போட்டிருக்கிறாங்களா? இல்ல. ஆங்கிலேயன் 2 பேரையும் கைது செய்யறாங்க. கைது செய்து 1867 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தூக்கில போடுறாங்க. இந்த தூக்கிலிடும் போது மம்மலே மரிக்காரும் சரதியலும் சேர்ந்துதான் தூக்குக்கு போறாங்க, மற்றவங்க தப்புறாங்க. இந்த 2 பேரும் தான் இலங்கைக்காக உயிர் தியாகம் செய்யறாங்க. ஆனால் அவங்களோட பேர் தெரியா, கேசட் பண்ணி இல்ல, வர்த்தமானில அறிவித்தல் செய்தில்ல. இவங்க எல்லாத்தையும் ஒதுக்குறாங்க. சரி, கிட்டத்தில் டிசம்பர் மாசம் கடந்த வருஷம் 6ஆம் தேதி எங்கட ஜனாதிபதி அவர்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தார். என்ன வர்த்தமானி? இலங்கையில் 1818ஆம் ஆண்டு ஊவா வெல்லாச என்ற பகுதியில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சியில பலரும் இலங்கை நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்சாங்க. கெப்பட்டி போல திசாவ, அதே மாதிரி பலங்கொல்லே, முகட்டாலே போன்ற ஒரு 19 பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. அவங்களை எடுத்து 19 பேரையும் பிரித்தானிய ஆட்சியால தேச துரோகிகள் என்று அறிவித்து வர்த்தமானி அறிவித்து தூக்கு மேடல ஏத்துறாங்க. கண்டி பகுதியில், கேகல்ல மாவனல்ல பகுதியில் இந்த 19 பேருடைய தூக்கிலிடப்பட்ட அந்த பகுதியில் அவங்களோட பேர் பட்டியலையும் போட்டு இருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த 19 பேரை தேச துரோகிகள் என்று அறிவிச்சுட்டாங்க. இவர்கள் தேச துரோகிகள் அல்ல, தேசிய வீரர்கள் என்ற இலங்கை நாடு தானே அறிவிச்சிருக்குது தேச துரோகம் என்று, வர்த்தமானி தானே அறிவிச்சிருக்கிறாங்க. இதை மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதை வர்த்தமானி மீண்டும் அறிவித்து இவர்கள் தேசிய வீரர்களாக பிரகடனப்படுத்தப்படுகிறார்கள். இப்ப இந்த மாதிரி வர்த்தமானி அறிவித்து தேசிய வீரர்களாக இந்த 19 பேர் அறிவிச்சாங்களே, இதே போல் இலங்கை நாட்டில் காலனித்துவ ஆட்சியை இல்லாதொழிப்பதற்காக பாடுபட்டு பிரித்தானியர்களால் கைது செய்யப்பட்டு தேச துரோகிகள் என்று அறிவிக்கப்பட்டு பிறகு அவர்களை தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களே, இப்படிப்பட்ட ஒரு 7 முஸ்லிம் வீரர்கள் இருக்கிறாங்க.
பேர் சொல்லட்டுமா? உங்க கிழக்கு மாகாணத்தில் தான். மீரா ஒசன் அவ்வக்கர், அவர் ராயமுனையில். ஒசன் லெப்பே உதுமான் லெப்பே ராயமுனை. அவ்வக்கர் ஈசா முகந்திரம் சம்மாந்துரை. அசீஸ் லெப்பே மருதமுனை. சேகுத்தி அவர் தோப்பூர். சலம்பதி உடையார் அவர் குச்சவெளி. பீர் முகமது அவரும் திருகோணமலை மாவட்டம். 3 திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 4 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அம்பார மாவட்டம், சம்மாந்துர மருதமுனை அம்பார மாவட்டம். இப்படி வருது. இவர்களை தேச துரோகிகள் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. தேசிய வீரர்களை அறிவிங்க. இவங்க செய்யல. இது அமைச்சர் இஸ்புல்லா கேட்டார். தௌஹீத் ஜமாத் ஆரம்பத்தில் செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியை பாராளுமன்றத்தில் அமைச்சர் இஸ்புல்லா அவர்கள் முன்வைக்கிறார். ஜனாதிபதிக்கு அந்த கருத்தை எழுத்து மூலம் பதிவு செய்கிறார். இவர்கள் தேசிய வீரர்களாக அறிவிக்கப்பட்ட செய்தி யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது வர்த்தமானியல் பார்த்தீங்களா? எங்கேயும் இல்லை. அப்ப தேச துரோகிகள் என்று சொல்லி சிங்கள மக்களை இருந்ததை நீங்க முஸ்லிம் தேசிய வீரர்கள் என்று அறிவிச்சீங்களே, முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏன் இந்த குறை? வித்தியாசமான பார்வை. இது மட்டுமில்ல, இது வரலாற்று நிகழ்வுகள். தற்போது காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ப சிவனொளி பாதம் சம்பந்தப்பட்ட ஒரு வர்த்தமானி அறிவிச்சிருக்கிறார். சிவனொளி பாதம் அதை என்ன சொல்லி வர்த்தமானி அறிவிச்சிருக்கிறான்? கௌதம ஸ்ரீபாதஸ்தானைய, அந்த புத்த பெருமானுடைய கால்பாதம். நம்மாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கால்பாதம் என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காக்கு இறங்கினு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இல்ல. நீ எப்படி அதை கொண்டு வந்தாய்? இவன் பொய்யா கற்பனையா கொண்டு வந்தான். ஆனால் அது முஸ்லிம்கள் கலாச்சார ரீதியாக பாரம்பரியமாக உரிமை கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் உரிமை கொண்டாடுறாங்க. தமிழ் மக்களும் சிவனொளி பாதம் என்றாங்க. ஆனால் இவன் இந்த அரசாங்கம் நல்லாட்சி ஒருதலை பட்சமாக அது பௌத்த மக்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று அறிவிச்சு வச்சிருக்கிறான். நமக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. நமக்கு அதுல சொந்தம் கொண்டாட தேவையும் இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் என்ன செய்யணும்? அனைத்து மக்களுக்கும் உரித்தானது என்று அறிவிக்கணுமா இல்லையா? வர்த்தமானி அறிவித்தல் கொடுத்து இப்ப 14 நாள் பிந்திருச்சு. முஸ்லிம்களுக்கு, தமிழ இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அது பௌத்தர்களுடையது அப்படின்னு அறிவிக்கிறான். மாயக்கல்லி அந்த மலையை வந்து அது தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக உள்ளது, புத்த மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று அறிவிச்சான். முஸ்லிம்களுடைய காணி பத்திரங்கள் கையில் இருக்குது. உனக்கு இந்த காணி பத்திரத்தை கொடுத்த பிரதேச செயலகத்தில் யாரெல்லாம் அதிபராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் இன்கொயரி பண்ண போற வேண்டாம். முஸ்லிம்கள் பாரம்பரியமாக வாழ்ந்ததற்கு அத்தாட்சி கையில் வைக்கிறான். ஆனால் அதெல்லாம் பொய் என்று போலியானது என்று சொல்றான். பௌத்த சிலையை கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறான். இப்படி பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். நைஸா எல்லாத்தையும் சட்ட மூலமாக்குறான். முஸ்லிம்களுக்கு தெரியாது, உரிமைகள் ஒவ்வொன்றா பறிப்போகுது. சென்ற ஆண்டு முஸ்லிம் தனியார் சட்டத்தில் கை வைக்க பார்த்தான். முஸ்லிம்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம். அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தேவைக்கு அதுல கை வைக்காம அது பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செஞ்சா? இந்த ஆண்டு வில்பத்து சரணாலயம், அதிலே முஸ்லிம்கள் காடுகளை அழிக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தி முஸ்லிம்களுடைய மேற்குடியேற்றத்தை மட்டுப்படுத்தினார்கள். அப்படி படிப்படியாக முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமையிலே கைகளை வைத்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் திருத்த சட்டத்திலும் கை வைத்திருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபையில், மாகாண சபையில் தேர்தல் நடத்தப்படுவதாக இருந்தால் அதிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா கொஞ்சமும் சூடு சொர்ண வெக்கம் மானம் ரோசம் ஒண்ணுமே இல்லாம நம்ம முஸ்லிம் தலைவர்கள் அந்த 2 சட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை. அவன் தான் குற்றான். நீ எதுக்குடா குனியணும்? குட்ட குனிறவனும் மோட, குனிய குற்றவனும் மோடனா இல்லையா? அவன் குற்றும் போது நீ நிமிர்ந்து நிக்கணுமா இல்லையா? நீ தலை வணங்குவியா? இவங்க வணங்குவாங்க. இவங்க வந்து இருக்கிற அந்த புட்டுவத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த எல்லா கள்ள கபடத்தனங்களையும் செய்வாங்க. அவ்வளவு வெக்கம் இல்லாதவர்களாக நம் அரசியல் தலைவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி
உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மாற்றப்படுகிறது. எங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தகவல் தெரியுமா? என்ன மாற்றம்? 2 மாற்றங்கள். தேர்தல் வேட்பாளர் பட்டியலிலே 30% பெண்கள் இடம்பெற வேண்டும். தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்கள் தெரிவாகும் போது 25% பெண்கள் அந்த சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். பட்டியலுக்கு 30%, சபைக்கு 25%. 2வது மாற்றம் என்ன? கலப்பு தேர்தல் முறை, தொகுதிவாரி முறை, விகிதாசார முறை என்று 2 விதமான முறைகளை உண்டாக்கி புதுசா ஒரு தேர்தல் முறையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உள்ளூராட்சி சபைகள்ல ஏற்கனவே இருந்த அந்த விகிதாசார முறை ரத்து செய்யப்பட்டு தொகுதி முறையில 60% உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்வோம் என்று ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் கையை உயர்த்தி வந்திருக்கிறாங்க. இந்த கலப்பு தேர்தல் முறை, இந்த 30% பெண்களுடைய பங்களிப்பு நம்ம சமுதாயத்திற்கு பாதிப்பு என்பதை இவர்கள் அறியாதவர்களாக கைகளை உயர்த்தினார்களா? மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சம்மதிக்கப்படுகிறது. அதற்கு நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். இது சரியா? எப்படி நீங்கள் கைகளை உயர்த்தலாம்? மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் கொள்ளைப்புறமாக வந்த ஒரு சட்டம். ஆரம்பத்தில் ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் இவர்கள் 20ஆம் சீர்திருத்தம் என்று அரசியல் சாசனத்தில் 20வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அரசியல் சாசனத்தை இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. இப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும்போது 18வது சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார். என்ன 18வது சீர்திருத்தம்? இலங்கையில் ஒரு ஜனாதிபதியாக இருந்தா அவருக்கு 2 தடவை தான் பதவிகள் வகுக்கலாம். 3வது தடவை அவருக்கு ஜனாதிபதியாக இயலுமா? முடியாது. இத 18வது சீர்திருத்தம் என்று மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? 3வது தடவையும் 4வது தடவையும் அல்லது எத்தனை தடவையும் ஜனாதிபதிக்கு வரலாம் என்று மாத்தினாங்க. இது யாருடைய கட்சி தலைமையில? சுதந்திர கட்சியின் தலைமையில, மஹிந்த ராஜபக்சேவுடைய தலைமையில இது நடக்குது. சுதந்திர கட்சியில தானே மஹிந்த ராஜபக்சே இருந்தாரு. இது 18வது சீர்திருத்தம். மஹிந்த ராஜபக்ச தேர்தலை ஆரம்பத்தில் அவசரமா எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. இவங்க நல்லாட்சி என்ற பேரில் ஒரு ஆட்சியை உருவாக்கினாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? திரும்ப சுதந்திர கட்சியோட தலைமைக்கு கீழே ஒரு அரசியல் சாசனத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. 19வது சீர்திருத்தம். அதுல என்ன இருக்குது? 18ல ஜனாதிபதி ஏற்கனவே 2 தடவை இருக்கணும் என்றதை மாத்தினாரா இல்லையா? திரும்ப வரலாம் என்று மாத்தினாரா இல்லையா? அதை மாற்றுகிறோம். என்ன சொல்லி மாத்தினாங்க? வரலாம் என்றத இனி வரக்கூடாது, 2 தடவை தான் வரணும் என்று திரும்பவும் மாத்துறாங்க. இப்படி கேலி கூத்துக்கு அரசியல் சாசனத்தை மாத்துவாங்க. 20வது கொண்டு வந்தாங்க. என்ன? மாகாண சபைகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல தேர்தல் செய்யணும். 2வது, மாகாண சபைகள் ஒரே நாளில் தேர்தல் நடத்துறதா இருந்தா நடைமுறை சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்களை 2வது யோசனையில முன்மொழிவுல நீக்குறாங்க. ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கிழக்கு மாகாண சபையுடைய காலம் முடியுது. கிழக்கு மாகாண சபை மாத்திரமில்ல, ஊவா மாகாண சபை, சபரகமு மாகாண சபையுடைய காலங்களும் முடிகிறது. இதுக்கு என்ன பண்ணினா, உடனே அனைத்து மாகாணங்களும், இலங்கையில் 9 மாகாணங்கள், 9 மாகாணங்களையும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தணும் என்றா, இப்ப செப்டம்பர் மாதம் மாகாண சபைகள் கலைகிறதே, இவங்களை அடுத்த ஏனைய 6 மாகாண சபைகள் அவர்களுடைய தேர்தல் காலம், அவர்களுடைய பதவி காலம் முடியும் வரைக்கும் இந்த மாகாண சபைகளை தேர்தல் நடத்தாம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே நாள் ஆக்குறதா இருந்தா ஒரு மாகாண சபை கலைக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையாளர் தேர்தல் திகதியை அறிவிக்க வேண்டும். அந்த சட்டத்தை மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையாளர் கிழக்கு மாகாண சபை கலைஞ்ச உடனே, ஊவா சபரகமுவ கலைஞ்ச உடனே அவர் தேதி அறிவிப்பார். 1 வாரத்துக்குள்ள அறிவிப்பாரு. அவர் அறிவிக்காம தடுக்கிறதா இருந்தா சட்டத்தை கொண்டு தேர்தல் ஆணையாளர் தேர்தலை அறிவிக்க கூடாது, பாராளுமன்றம் தான் தேர்தல் திகதியை அறிவிக்கும்,
பாராளுமன்றம் அறிவிக்கின்ற திகதிக்கு ஒத்ததான ஒரு திகதியை தேர்தல் ஆணையாளரும் அறிவிக்கணும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இலங்கை அரசியல் சாசனத்தில் 154வது உறுப்புரையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. 20வது சீர்திருத்தம் என்ற பெயர்ல இதுக்கு பல பேர் வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. இன்னும் ஜாத்திகையில உரிமையை சென்றார்கள், ஜேவிபி சென்றார்கள், பல கட்சிகள் சென்றார்கள். இதை கூட கிழக்கு மாகாண சபை ஒரு வருஷ காலத்துக்கு, ஏண்டா அடுத்த மாகாண சபைகள் 2018 செப்டம்பர் வரை காட்டில் நீடிக்கணும். ஒரு வருஷ காலத்துக்கு கிழக்கு மாகாண சபை இயங்காது. அப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு போகும்? அந்த கவர்னர் கண்ட்ரோலுக்கு. யாரு கவர்னரா இருக்கிறாரோ, ஆளுநரா இருக்கிறாரோ, அவருடைய கண்ட்ரோலுக்கு மாகாண சபை போகும். ஆளுநர் யாருடைய கையில் இருக்கிறாரு? ஜனாதிபதியுடைய கண்ட்ரோல் இருப்பாரு. அப்ப நேரடியாக ஜனாதிபதி தான் கிழக்கு மாகாண சபையை ஒரு வருஷ காலத்துக்கு என்ன செய்வாரு? வழி நடத்துவார். இப்படி ஆகுமே. அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஜனாதிபதி திட்டமிட்டு அம்பார மாவட்டத்துக்குள்ள சிங்கள மக்களை வந்து அப்படி நாசூக்கா கொண்டு வந்து குடியேற்றின மாதிரி ஏதாவது பண்ணி போட்டா, பாதிப்புகளை உண்டு பண்ணா, முஸ்லிம்களுடைய தொகுதிகளை மாற்றி அமைச்சா, குடியிருப்புகள்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணா, யாரையும் சோறு பண்ண இல்லாது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? இதுக்கு எதிராக சிங்கள மக்கள் வழக்கு போடுறாங்க. நம்ம அரசியல் தலைவர்கள் ஒருத்தன் கூட வழக்கு போடல, ஒரு சிவில் அமைப்பு வழக்கு போடல. சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. முஸ்லிம்களை திட்டமிட்டு பிரச்சனை பண்ணலாம். கரையோர மாவட்டம் எங்களுக்கு கிடைச்சிச்சா? எவ்வளவு காலமா கேட்கிறோம். கரையோர மாவட்டம் என்றாலே என்னன்னு தெரியாம இருக்கிற நம்ம மக்கள். கரையோர மாவட்டங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அரசியல்வாதிகளுடைய இழுபறியும் தான், சிங்கள அரசியல் தலைவர்களுடைய ஒரு சதித்திட்டமும் தான். கரையோர மாவட்டம் எங்களுக்கு முஸ்லிம்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கோரிக்கையை முன்வைப்பதற்கு எது காரணமாக அமைந்தது? காரணமாக அமைந்தது இந்த சிங்கள மக்களுடைய குடியேற்றங்கள் பலவந்தமாக அம்பாறை மாவட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நாசூக்காக அவர்கள் குடியேற்றியது தானே. இந்த மாதிரி செஞ்சிருவாங்க என்று கூட பயப்படாம சத்தம் இல்லாம இருந்தாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் அல்ல அருள் புரிஞ்சு அவன் என்ன தீர்ப்பு கொடுத்தான்? பாராளுமன்றத்தில் 3/2 விசேட பெரும்பான்மை வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் இந்த 20ஆம் சீர்திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்க இருந்தாங்க. ஆனா இப்ப 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் சொல்லுது சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகணும் என்று, 3/2 விசேட பெரும்பான்மை வேணும் என்று. உடனே சுமந்திரன் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். யாருக்கு? ரணிலுக்கு. இது நாங்க அரசியல் சாசனத்தை சீர்திருத்தினாதான் இந்த பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுங்க, மாகாண சபை சீர்திருத்த சட்டம் என்ன வெச்சமா இல்லையா? ஜூலை மாசம் வெச்சமா இல்லையா? அந்த சீர்திருத்த சட்டத்துக்குள்ள இதை கொண்டு வந்து நுழைங்க. ஒரே நாள்ல மாகாண சபைகளுக்கு தேர்தல் வைக்கணும், தேர்தல் ஆணையாளர் அதிகாரத்தை பாராளுமன்றம் எடுக்கணும், 30% பெண்கள் மாகாண சபைகளில் வேட்பாளர்களாகவும் சபை உறுப்பினர்களாகவும் இருக்கணும் என்று நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வாங்க. ஜூலை மாதம் போட்டது ஒன்று மட்டும்தான். 30% பெண்கள் மட்டும் அவர்கள் பாராளுமன்றத்தில் மாகாண சபைகள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான். அதுல இந்த ரெண்டையும் சேருங்கட்டு சேர்த்து 4வது கலப்பு தேர்தல் முறையையும் சேர்த்து 20ஆம் தேதி மாகாண சபை சட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதுல 30% பெண்கள், கலப்பு தேர்தல் முறை, மாகாண சபைகள் கிழக்கு மாகாண சபை உட்பட 1 வருடத்துக்கு பிற்போடப்படுகிறது தேர்தல். எல்லாத்துக்கும் நம்மாக்கள் கையை உயர்த்துறாங்க. அங்க கையை உயர்த்தி வெளியில வந்து சமுதாயத்துக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் பேசுறாங்க. முஸ்லிம் சமுதாயத்துக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்களா? முஸ்லிம்களுக்கு அவர்கள் அநியாயம் இதை ஒத்துக்கொண்டது பெரிய விஷயம். இல்லைன்னா நல்லதை தான் செஞ்சிருக்கிறோம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் கவன ஈனமாக அவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு இந்த சமுதாயம் இதனால் பாதிக்கிறது. 30% பெண்கள் உள்ளூராட்சி சபையிலும் மாகாண சபையிலும் இருக்கணும் என்றா லேசிப்பட்ட விஷயமா? இருக்கலாமா? நம்ம பெண்கள் வந்து தேர்தலில் இறங்குவாங்களா? இங்க யாராவது பொங்கலில் இறங்கி பிரதேச சபையில் ஏதாவது இருக்கிறாங்களா? கல்முனை மாநகர சபையில் ஏதாவது ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாளா?
இல்லை. அதே போல இங்க கிழக்கு மாகாண சபையில் யாராவது ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாரா முஸ்லிம்கள்ல? இல்லை. அப்ப எப்படி 30% பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைக்கும்? நம்ம சுபைதாத்தா வருவாங்களா? நம்ம பாத்திமா தாத்தா வருவாங்களா? ஆயிஷா அப்சா வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு கூப்பிடுவானோ, எங்களுக்கு சமைக்கிறது தெரியும், உடுக்கிறது தெரியும், நகைகளை அடுக்கிறது தெரியும், வேற என்ன தெரியும்? அப்ப நம்ம ஆயிஷா அப்சா வந்து களத்தில் இறங்க மாட்டாங்களே, இறக்க முடியுமா? சென்னமரத்தில் வௌவாலு, முஸ்லீம் காங்கிரஸுக்கு சவாலுன்னு நம்ம ஆயிஷா தாத்தா வருவாங்களா ஓட்டு கேட்க? அப்படிதானங்க ஓட்டு கேட்க வர்றா. உங்க நட்பிட்டி முனையில் யாராவது ஒரு சுக்கு கோப்பி சுபைதாத்தா வந்து கேட்பாளா? வரமாட்டாள். 30% இழக்கிறோம் என்றால் லேசுப்பட்ட வேலை இல்லை. தற்போது உள்ளூராட்சி மன்றங்கள்ல 4486 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். இத புதிய தேர்தல் திருத்த சட்டத்தில் டபுள் மடங்கு அதிகரிக்க செஞ்சு 8825 பேர் உள்ளூராட்சி சபைகளில் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். அதுல 25% வேண்டா, 30% வேண்டா, ஒரு 2500 பேர் நம்மாக்கள் வரணும். யாரு? ஒட்டுமொத்த பெண்கள் 2500 பேர் வரணும், அல்லது 2200 பேர் வரணும். அதுல நம்ம சமுதாயத்துடைய சதவீதத்தை பார்த்தால் 10%, 220 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக முஸ்லிம் பெண்கள் வருவார்களா? இல்ல. என்ன அர்த்தம்? நம்ம உறுப்பினர்கள் 220 பேரை நாங்க இழந்துட்டோம் என்ற அர்த்தம். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யப்படுகிறது. 4000 8000 மாறுது. அதிலே 220 உறுப்பினர்களை நாங்கள் இழக்கிறோம். எப்படி நம்ம மக்களுடைய அடிப்படை வசதிகளை தீர்க்கிறது? எப்படி ரோடு பிரச்சனையை பார்க்கிறது? எப்படி டேக்ஸ் பில்லு பிரச்சனையை பார்க்கிறது? எப்படி கழிவறை பிரச்சனைகளை பார்க்கிறது? முடியாது. பேசுவதற்கு ஒரு நாதி இல்லை. 21 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியும் நம்ம சமுதாயத்துக்காக பேசுறாங்களா? இல்ல. ஒரு வார்த்தை இல்ல, செத்த புணங்கள் மாதிரி இருக்கிறாங்க. இந்த நிலையில யாருமே போகலண்டா என்ன செய்வாங்க? நம்மளை வச்சு என்ன ஆட்டம் ஆடுவாங்க? நம்ம காணிகளை பறிக்க மாட்டாங்க, நம்ம சொத்துக்களை அபகரிக்க மாட்டாங்க. இந்த நிலை மாகாண சபைக்கும் இருக்குது. அவ பெண்களுடைய பிரதிநிதித்துவம் நமக்கு ஒரு பாதிப்பு. இதை விளங்காதவர்களாக முஸ்லிம் தலைவர்கள் இருக்கிறார்கள். கேட்டா ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்கிறார், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், அது நல்லது தானே, பெண்கள் வரணும் தானே. அவர் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுவார். தி கம்யூனிகேஷன் ஆஃப் த இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஐஜெக்ஷன் என்று பேசிக்கொண்டிருப்பார். இதை பேசினோடனே நம்ம இங்கிலீஷை வச்சு கக்குசுக்குள்ள போடும். யாரு கேட்டப்போ இங்கிலீஷ் எல்லாம் வெள்ளக்காரனா? நாங்கள் எல்லாம் வந்து யூரோப் கண்ட்ரியில் உள்ளவங்களா? இங்கிலீஷில் பேசணும்னு நமக்கு விளங்குறதுக்கு. நீ இங்கிலீஷில் பேசுறத கேட்கல, சமுதாயத்துக்கு தேவையானதை பேசினார்களா? அது நல்லது. பெண்கள் அமைப்புகள் அப்படி வளர வேண்டும். நம் சமுதாயம் பெண்கள் வந்தது பாதிப்பு என்ன உங்களுக்கு உணர மாட்டீங்களா? மார்க்கத்தில் தேர்தலில் பெண்கள் நிற்கிறது தடை செய்யல. உறுப்பினராக நின்றுட்டு போ. நிற்பது எப்படி நிற்கலாம்? தேர்தல் களத்துக்குள்ள போனா இறையச்சத்தை பாதுகாத்து கொண்டு, ஒழுக்கத்தை பாதுகாத்து கொண்டு, நேர்மையை பாதுகாத்து கொண்டு, வாக்குறுதிகளை பேணிக்கொண்டு. ஒரு ஆம்பளைக்கே இருக்க முடியல, நீ போனா உன்னை இருக்க விடுவாங்களா? உன்னை வந்து இப்ப ஃபேரியல் அஷ்ரப் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஃபேரியல் அஷ்ரப் வந்து களப்பணி செய்து, கட்சிக்காக உழைத்து, பாடுபட்டு, சமுதாயத்துக்காக குரல் எழுப்பி, சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக போராடி ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்களா? எப்படி போனாங்க? அந்த மாப்பிள்ளோட புண்ணியத்தில். கணவர் அஷ்ரப் அவர் இருந்தனால அவருடைய பேரை வச்சு பேரியல் அஷ்ரப் போனாங்க. இப்ப 5ஆம் உம்மாண்டு ஐக்கிய தேசிய ஜனதா விமுக்தி மக்கள் விடுதலை முன்னணியில் வந்தாங்க. 5ஆம் உம்மா தெரியுமா? ஹிஜாப் போட்டு ஒரு 5ஆம் உம்மா வந்தா. பாராளுமன்றத்துக்கு போனாவா? ஏன்னா 5ஆம் உம்மா வந்து அப்படி பஞ்சா கிடைக்க வேண்டியதுதான், பறக்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் போட மாட்டான். பின்னாடி வர்றவனை கவனிக்கணும்.
அவனுக்கு குடி போத்தல் கொடுக்கணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், சோறு பேக்கெட்டு கொடுக்கணும். கொள்கைக்காக நீங்கள் பின்னாடி வாருங்கள், போங்கடா போறதுக்கு நீங்களும் உங்களோட தேர்தல் போய்கொண்டே இருப்பான். எல்லாம் இப்படி தானங்க தேர்தல் செய்யறான். அப்ப ஆண்களே களத்தில் நின்று தேர்தல் செய்யும் போது நம்பிக்கை, நேர்மை, நாணயம், ஒழுக்கம், இரையச்சம், பக்குவம், வாக்குறுதி நிறைவேற்றும் தன்மைகள் எல்லாத்தையும் அடகு வச்சு கல்லனாக, கபோதியாக, அநியாயக்காரனாக, மங்கொள்ளக்காரனாக தான் போகணும். இப்படி இருக்கும்போது நம்ம பொம்பளையில் வருவாங்களா? வரமாட்டாங்க. இதை பேசவில்லை. அடுத்த கலப்பு தேர்தல் முறை. கலப்பு தேர்தல் முறை என்று வந்தாலே நமக்கு பலவிதமான பாதிப்புகள் இருக்கிறது. தொகுதி வாரியாக பிரிப்பார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். பெரும்பான்மையை கொண்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய உறுப்பினர் தான், அவர்களுடைய வேட்பாளர் தான் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார். இப்ப இந்த கல்முனை பகுதியில் முஸ்லீம்கள் நாங்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். சம்மாந்துறையில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். பொத்துவில்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். அம்பாரில், தெய்யத்த கண்டியில பெரும்பான்மையா சிங்களவே இருக்கிறோம். அம்பார மாவட்டத்தில் 7 தொகுதிகள் பிரித்து அந்த ஒவ்வொரு தொகுதியில முஸ்லீம் 7 பேரை இறக்குறோம். எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க? 4 பேர் செலக்ட் ஆவாங்க. பொத்துவில்ல 2 பேர், கல்முனை, சம்மாந்துறை 4ஓட முடிஞ்சிடும். மற்ற 3 தொகுதிகளில் பெரும்பான்மையா அந்நிய மக்கள் இருப்பாங்க, சிங்கள மக்கள் இருப்பாங்க, தமிழ் மக்கள் இருப்பாங்க. அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் அந்த இடத்திலே தெரிவு செய்யப்படுவார்கள். இதே மாவட்ட ரீதியாக வைத்திருந்தால், விகிதாசார முறையில் வைத்திருந்தால், ஒரு மாவட்டத்தில் 59 வேட்பாளர்கள் களத்தில் நின்று தேர்தலில் களமிறங்கி ஒவ்வொரு தொகுதியிலும், தொகுதி மெட்டரே இல்லை, 7 தொகுதிக்கு 59 பேருக்கும் போயிடும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பிடிச்சி பேசி கதைச்சி எப்படியாவது வாக்குகளை சேகரித்து கட்சிகளுடைய வாக்குகளை அதிகரிக்க செய்து ஒட்டுமொத்த மாவட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குகளில் ஒரு 5% பெற்றுக்கொண்டால் அந்த கட்சிக்கு சிறப்பான சலுகையாக ஒரு ஆசனம் கிடைக்கும். அப்ப பெரும்பான்மை தொகுதிகள் 4 தொகுதிகளிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால 5% இல்ல, இந்த மாவட்டத்திலே 60% கூட எங்களுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 60%க்கு அப்ப எத்தனை பேர் சீட்டு கிடைக்கும்? 5 கொண்டு வச்சாலே 60க்கு 12 வந்துருமே. இவ்வளவு சீட்டு கிடைக்குமே, 10 பேர் கிடைப்பாங்களே. இந்த வாய்ப்பு விகிதாசாரத்தில் இருக்கிறது. அதை நம்ம சமுதாயம் இந்த கலப்பு தேர்தல் முறையில் இழந்திருக்கிறோம். இந்த கலப்பு தேர்தல் முறை நமக்கு ஒரு பாதிப்பு. இது ஒரு இனவாத முறை. இனவாதிகளாக யாரு செயல்படுவார்களோ அவர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் வெல்லுவார்கள். முஸ்லிம்கள் கூட, முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமே வேலை செஞ்சாதான் கல்முனையில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையிட அந்த வாக்குகளை பெற்று போகலாம். தமிழர்களுக்கு வேலை செய்ய முடியாது. கல்முனை தொகுதியில தமிழ் மக்கள் சிறுபான்மையா இருந்தா அவர்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க தொகுதி முறை வந்தால். இதே நிலை ஒட்டுமொத்த இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 160 தொகுதிகள் இருக்கிறது. அந்த தொகுதிகளை இப்ப 140 குறைச்சிருக்கிறார். 140 தொகுதிகள் குறைத்து 140 தொகுதிகள் ஏற்படுத்திய பிறகு முஸ்லிம்கள் பெரும்பான்மையா கொண்ட தொகுதிகளாக ஒரு 5 அல்லது 6 தொகுதிகள் தான் வரும். அப்ப பாராளுமன்றத்துக்கும் இதே கலப்பு தேர்தல் முறை அரசியல் சாசன அமைப்பின் வழிநடத்தல் குழுவால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால அறிக்கையில் முன்மொழிந்திருக்கிறார்கள். தொகுதி முறையில் 140 பேர், விகிதாசார முறையில் 93 பேர், 233 பேர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகலாம் என்று சொல்லி இவர்கள் இடைக்கால அறிக்கையில ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப 140 தொகுதியில கல்முனை, சம்மாந்துறை, பொத்துவில்லை 2 ஆசனங்கள், கொழும்பு மத்தி கன்ஃபார்மா பெரும்பான்மை 5 சீட் கன்ஃபார்ம் ஆகும். மற்ற இடங்கள் விகிதாசார தேர்தல் முறை நடைமுறையில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட புத்தளம் மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எங்களுக்கு அனுப்பிக்கொள்ள முடியல. விகிதாசார தேர்தல் முறை நடைமுறையில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கூட கழுத்தறையில, கண்டியில, மாத்தலையில, குருநகரில வாய்ப்பு இருக்கின்ற இடங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்குது. உண்டுதானே? திருகோணமலையில் அப்துல்லா மௌரூப், இம்ரான் மௌரூப். அப்போ ஒன்றுதானே எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி விகிதாசார முறையிலே ஒன்றுண்டா
தொகுதியில் எப்படி வந்து கிடைக்குமோ? கிடைக்காதே, எங்களுக்கு பாதிப்பு. இதை அரசியல் தலைவர்கள் பேசாமல் கதைக்காமல் கையை உயர்த்தி சம்மதிக்கிறார்கள். ரவுஃப் ஹக்கீம் கேட்டா அவர் இங்கிலீஷில் கொட்டி கொட்டி இருப்பாரே தவிர பேச மாட்டார். கிட்டத்தில் பாராளுமன்றத்தில் இந்த கல்முனை மாநகர சபை பிரச்சனை சம்பந்தமா அவர் பேசினார். அவர் எழுப்பி பேசும்போது நாங்கெல்லாம் பார்த்தோம், சரி இனிமேலாவது இந்த புணம் வந்து வாயை திறக்குதான்னு பார்ப்போம். எழும்பி என்ன சொன்னா தெரியுமா? சிங்களத்தில், அண்ணன் கல்முனை பிரதேசே தெபிரிசா காகண்ணா ஒக்கம முஸ்லீம். அர்த்தம் என்ன தெரியுமா? பார்லிமெண்ட்ல சொல்றாருங்க, இதோ கல்முனை பகுதியில் 2 குழுக்களை சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், எல்லாமே முஸ்லிம். அட பாவியே, உன்னை யாரிடா காட்டி கொடுக்க சொன்னது? உன்னை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் என்று மதிச்சு நீ என்ன பேச போறேன்னு கேட்டா, கல்முனை மக்களை சாய்ந்தமருது மக்களை காட்டி கொடுத்து பேசுறியே. நீ நான் சமுதாயத்தின் தலைவன் என்று பார்த்தா காட்டி கொடுப்பவர்களின் தலைவனாக அல்லவா இருக்கிறாய். சாய்ந்தமருது மக்களோட பிரச்சனையை பேசுறியா? கல்முனை மக்களுடைய பிரச்சனையை பேசுறியா? சண்டையா? அதோட நிறுத்திட்டாருங்க, ஒன்றுமே பேசல. சண்டைண்டா என்ன சண்டை? சொத்து சண்டையா? ஈழங்கேட்டு சண்டையா? என்ன சண்டை? விலகப்படுத்துறது இல்லையா? 225 பேர் கேட்கிறானே, அவங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லாம சண்டைன்னு சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. எல்லாரும் முஸ்லீம் அடிச்சு கொள்றாங்க. இவங்களை வந்து சாய்ந்தமருது மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க, இவங்க யாரும் வந்து இனிமேல் ஓட்டு கேட்டு வரக்கூடாது, கல்முனை மக்கள் இதே முடிவை எடுக்கணும் என்று. கல்முனை மக்களும் சாய்ந்தமருது மக்கள் சாய்ந்தமருது பிரகடனம் என்று அறிவிச்ச மாதிரி கல்முனை பிரகடனம் என்று அறிவிக்கணும். ஒரு ஈக்காக்க வந்துடாது, அடிதான் பச்சை பிஞ்ச செருப்பால் அடிப்போம், வரக்கூடாதுன்னு சொல்லணும். இது ஒருத்தன் வந்து வாட்ஸ்அப்ல பரப்புறா, கல்முனை பிரதேச சபை சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரை என்று இந்த கிளிப் அனுப்புறான். அவனுக்கு சிங்களம் தெரியா போல. ஆனா என்னடா உங்களை காட்டி கொடுத்த உரையை வந்து நீங்க என்ன கிளிப்பை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? இந்த நிலை. ரிஷாத் பதியுதீன் கையை உயர்த்திட்டு வெளியே வந்து நிர்பந்திக்கப்பட்டோம், கையை உயர்த்தினோம். என்ன நிர்பந்தம்? துப்பாக்கியை வச்சு ஏய் கையெழுத்து போடு, ஏய் ஏய் இப்படி சொன்னானா? அப்படி சொன்னா நீ என்ன சொல்லணும்? டேய் தோலை உரிச்சிருவேன், உங்களோட துப்பாக்கி சுட்டுக்கே பயப்படாதவங்க நாங்க, இப்படி மிரட்டுவீங்களா? இப்படி சொல்லாம இவங்களும் பயந்து அப்படியா நாங்க போடுவோம் நிர்பந்தமா? ஒரு நிர்பந்தமும் இல்லை. சமுதாயத்துக்கு நிர்பந்தமா இவங்க கையெழுத்து போட்டது? நீ கையெழுத்து போடாவிட்டால் முஸ்லிம்களை டைட்டானிக் கப்பலிலே ஏற்றி நான் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு கடல் கடத்துவோம், இப்படி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் முடிவெடுத்துச்சா? என்ன நிர்பந்தம்? ஒரு நிர்பந்தமும் இல்லை. என்ன நிர்பந்தம் என்றா, கையெழுத்து போடுறியா உன்னை ஃபைலை தூக்கி போடவா? அவன் பேர்ல ஃபைல் வச்சுக்குது. இவங்க அடிச்ச கொள்ளை, இவங்க செஞ்ச அநியாயம் அட்டூழியம், அவங்களுக்கு களவெடுக்க சொல்லி சும்மா களவெடுக்க சொல்லுவானா? அடிங்க ராஜா, தேனை தொட்டுறான் நக்க வாட்டுறான்னு அவன் கேட்பான். நக்கு நல்ல நக்கு, நக்க விடுவான், நக்க விட்டுட்டு வீடியோ பண்ணுவான். கேமரா இவன் எல்லாம் நக்கிட்டு சூப்பிட்டு ஏப்ப முட்டு கொண்டிருக்க போல டேஸ்டா இருந்துச்சா? நல்ல டேஸ்ட், ஒரிஜினல் தேன் அப்படின்ட்டு. சரி ஒன்றும் பேச மாட்டான், அப்படியே அந்த வீடியோ கேசட்டை வச்சுக்கொள்வான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவங்க எழும்புவாங்க, சமுதாயத்துக்கு பாதிப்பு, அப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம் சொல்லும்போது, தேன் குடிச்சிங்களா அன்றைக்கு வெளியே ரிலீஸ் பண்ணவா, வீடியோ போடவா? நம்ம வீடியோ பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி. என்னென்றா இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லாதவாறு தூர நோக்கோடு சமுதாயத்துடைய நல்ல சிந்தனைகளோடு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் கலந்துரையாடி எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு வாவுன்னு கத்துவாங்க. ஏன்னா கத்தலைன்னா நம்ம ஆக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். கத்தினோன்னு அவன் ஃபைலை காட்டுவான், காட்டினோடனே இவங்க சரண்டர், ஃபைலு வெளியாகிரும். நம்ம இந்த காலத்தில் ஃபேஸ்புக் காலம், வாட்ஸ்அப் காலம், அக்கு வேற ஆணி வேற கிழிச்சு பிச்சு மேஞ்சிருவாங்க. அதனால
சைலண்டா சமாளிக்கிறது தான் ஒரு கொள்கைன்னு சொல்லி புதுசா ஒரு யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒரு டிகிரி ஆரம்பிச்சுக்கிறான். என்ன டிகிரி? டிகிரி ஆஃப் சமாளிஃபிகேஷன், சமாளிக்கும் டிகிரி. எப்படியெல்லாம் மக்களை சமாளிக்கலாம் டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சமாளிச்சு சமாளிச்சு பழகி சமுதாயத்தை அடகு வைக்கிறது கணக்கெல்லாம் போயிடுச்சு. அதிர்வு நிகழ்ச்சியில வந்து 2 பேர் பேசுறாங்க, ஹரிசும் இவர் ரிஷாத் பதியுதீன். அவர் வந்து அதுல இப்படி உள்ளது அப்படி உள்ளது இப்படி உள்ளதுன்னு அவர் பேசும்போது இவர் சொல்றாரு, டேய் அஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நீ பொய் சொல்லாதே, அஜ்ஜு கபூல் ஆகாது. நம்ம ஆக்கள் அரசியல் தலைவர்கள் மேடையில் அவர் நான் சொல்கிறேன் மேசல தட்டாடு உடைச்சிடாதப்பா, புதிய டேபிள்டா. ஆனா டிவி காரண்ட டேபிள் உடைஞ்சான்னா உடையாட்டி என்ன? இவங்க இப்படிதான். இவங்களை வந்து 21 பேருக்கு வாயில நல்ல ஒரு சூப்பிய போட்டு மொண்டிசோரிக்கு அனுப்பி ஜோனி ஜோனி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நாங்க கேட்கணும். ஈட்டிங் மணி நோ பாப்பா அண்டுவானு, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப் ஷோ யுவர் ஹேண்ட்ஸ் ஏ காட்ட மாட்டேன், அது பார்க்காது, நான் என்ன காட்ட மாட்டேன். இவங்களை மொண்டிசோரிக்கு அனுப்பணுமே தவிர பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா சரி வருமா? சரி வராது. கள்ள பேர்வழிகள் திருந்தணும். இதை விட பட்டைய கிளப்பிடுவோம் இனிமேலும் திருந்தாட்டி. இதெல்லாம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேசுறது. மற்ற விஷயம் கொள்ளையடிச்ச ஃபைல்களுக்கெல்லாம் போகல. இன்னும் அதை இழுத்து பேச ஆரம்பிச்சா ஜேவிபிக்காரனை கையில வச்சு ஆட்டிடுவோம். நாங்க அக்குவே ராணி வர கிளியும். பொதுவாக உரிமைகள் விஷயம் மட்டும்தான் இப்ப பேசப்படுது. இப்படி அநியாயம் செய்திருக்கிறார்கள், கவனம் இல்லை. சரி, எவ்வளவு எல்லை நிர்ணய குழு அமைச்சான். நவம்பர் 2ஆம் தேதி எல்லை நிர்ணயத்துக்கு முடிவு வேணும் என்றான். எல்லை நிர்ணயத்துக்கு முடிவு கொடுத்தாங்களா? கொடுக்கல. எத்தனை எல்லை நிர்ணய பிரச்சனைகள் ஒன்றா ரெண்டா ஆரம்பத்திலிருந்து பேசப்படுகிறது. பல இடங்களில் எல்லை நிர்ணயம் சம்பந்தமா பேசப்படுகிறது. எதுக்கும் தீர்வு இல்லை. முஸ்லிம் சமுதாயம் சார்பாக முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழக்கூடிய இடங்களில் எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டதா? வழங்கப்படவில்லை. புத்தளம் மாவட்டத்தில், திருகோணமலை மாவட்டத்தில், கண்டி மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தில் எங்கேயும் எல்லை நிர்ணயம் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அப்பாவித்தனமாக மன்னாரில் இருக்கக்கூடிய மக்கள், மன்னார் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் பகுதி. மன்னார் மாவட்டம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு என்றது 3 மாவட்டங்கள் இலங்கையில். 25 மாவட்டங்கள், 3 மாவட்டங்கள். ஆனால் இந்த 3 மாவட்டத்தையும் இணைத்து வன்னி தேர்தல் மாவட்டம் என்ற ஒரு புதிய மாவட்டம் என்று உருவாக்கினார்கள். வன்னி தேர்தல் மாவட்டம். அது வன்னி என்ற ஒரு இடம் இருக்குமா? இருக்காது. வன்னி என்ற பேர்ல 3 மாவட்டங்களை இணைச்சி ஒரு நிர்வாகத்துக்காக வேண்டிய ஒரு மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம். இதுல மன்னார் மாவட்டமே ஒரு தொகுதி. ஒட்டுமொத்த ஒரு மாவட்டமே ஒரு தொகுதியாகுது. ஒரு மாவட்டமே தொகுதியா இருந்தா எவ்வளவு சிக்கல். இந்த அம்பார மாவட்டமே ஒரு தொகுதியா வந்துட்டு வைங்க, அவன் முஸ்லிம்கள் பெரும்பான்மை தொகுதியா வருவோம். எப்படி வருவோம்? 51க்கு 49 வருவோம். கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கு. சிங்கள மக்கள், மற்ற மக்கள் அவங்க திட்டமிட்டு அவங்களோட குழந்தைகளை பெத்தெடுத்து அவங்க பெருகி கொண்டாங்கண்டா நம்ம சிறுபான்மை ஆகிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு மாவட்டமே ஒரு தேர்தல் தொகுதியா வரும்போது அதுல சிறுபான்மையா மாறிடுவோம். தொகுதி எல்லை சிறிய ஒரு வடிவத்தில் வர வர அதனுடைய வட்டம் சிறிதாக சிறிதாக முஸ்லிம்களும் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை ஆகிறோம். தொகுதியுடைய வட்டம் எல்லை விரிவடைய விரிவடைய முஸ்லிமும் சிறுபான்மை சமுதாயமும் இன்னும் சிறுபான்மையா மாறிடும். இதுதான் லாஜிக். மன்னார் மாவட்டத்திலேயே ஒரு தொகுதியாக என்ன வச்சிருக்கிறாங்க? வன்னி மாவட்டத்தில் ஒரு தொகுதியாக மன்னார் மாவட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் புதுக்குடியிருப்பு என்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு கருசல், தாரைப்புறம், எருக்கலம்பிட்டி என்ற 4 பகுதியை இணைச்சி ஒரு பிரதேச சபையை உருவாக்கினா எங்களோட முஸ்லிம் பிரதிநிதிகள் வரலாம். முஸ்லி பிரதேச சபையில் முஸ்லிம்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்க. இப்படி இந்த சொன்ன பகுதிகளில் தனியா ஒரு பிரதேச சபையை உருவாக்கினா முஸ்லிம்கள் இன்னும் என்ன செய்யலாம்? அதிகமான உறுப்பினர்கள் வரலாம் என்று கேட்கிறாங்க.
ஆனால் அந்த மன்னார் மாவட்டத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. காதர் மஸ்தான் இருக்கிறார், அதே போல ரிஷாத் பதியுதீன் இருக்கிறார். இந்த கோரிக்கையை இதுவரைக்கும் அவர்கள் முன்வைத்ததில்லை. ஏன் வைக்காம இருக்கிறாங்க? கணக்கில்லை, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இப்போ கிழக்கு மாகாணத்தில் தொகுதிகள் பிரிக்கப்படுது, எல்லை நிர்ணயங்கள் செய்யப்படுது, பிரதேச சபை நிர்ணயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. சாய்ந்தமருது பிரதேச சபை பிரச்சனை காலாகாலமாக அவங்க கேட்டு வர்றாங்க. கல்முனை மாநகர சபையை ஆரம்பத்திலிருந்து 4 பகுதிகளை பிரிச்சிருந்ததை அதை திரும்ப இணைச்சி மாநகர சபையாக்கி இருந்ததை திரும்ப 4ஆ மாத்துங்க என்று சொல்லி கல்முனை மக்கள் கேட்கிறாங்க. எங்கேயாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படுகிறதா? காலாகாலம் பிரச்சனை இருக்குது. சாய்ந்தமருது மக்கள் கேட்கிறது நியாயமா இல்லையா? கல்முனை மக்கள் 4ஆ பிரிக்க கேட்கிறது நியாயமா இல்லையா? தமிழ் மக்கள் பிரிக்க வேண்டாம் என்று சொல்றது நியாயமா இல்லையா? ஒரு அணியில உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா இல்லையா? தீர்க்க மாட்டேன்றாங்க. ஏன் பேச மாட்டேன்றாங்க? அந்தந்த மக்கள் அவரவர்களுடைய பிரச்சனையுடன் வாழும் போதுதான் அரசியல்வாதிகள் காலாகாலத்துக்கும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். இந்தா செஞ்சுத்தார, இந்தா செஞ்சுத்தார, இந்தா செஞ்சுத்தார என்பான். ஒரு ஊர்ல ஒரு சண்டியன் இருப்பான், ஒரு ரவுடி. அவன் எதுவரை காட்டிலும் ரவுடியனா இருப்பான் தெரியுமா? அவன் யாருக்கும் அடிச்சிடக்கூடாது. அவன் நானும் ரவுடி, நானும் ரவுடி, நானும் ரவுடி என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். எவனுக்காவது கையை தூக்கினாண்டு வைங்க, அவன்கிட்ட அடி வாங்குறவன் திருப்பி ஒரு அடி கொடுத்தான்னு வைங்க, அவன் ரவுடி பட்டம் போயிடும். பலவீனம் விளங்கிருச்சண்டா அவங்களுக்கு ரவுடியர்களா இருக்க முடியாது. இப்ப இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மக்கள் என்ன செய்வாங்க? இவர்களை நாடாமல் மக்களே மக்களுடைய தேவைகளை செய்து கொள்வார்கள், மக்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே என்ன நடக்கும்? இந்த பழைய அரசியல்வாதிகளுடைய ஆயுட்காலம் முடிவடைந்து விடும். இதனால பிரச்சனைகளை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு நட்பிட்டி முனை முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய கிராமம், தமிழ் மக்களும் வாழ்கிறார்கள். இந்த நட்பிட்டி முனை இந்த பகுதி கல்முனை மாநகர சபையுடன் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நட்பிட்டி முனை சார்பாக முஸ்லிம்கள்ல ஒரே ஒரு உறுப்பினர். 3600 ஓட்டை வச்சிருக்கிறீங்க, ஒரு மெம்பர் தான். 3600 ஓட்டண்டா எத்தனை குடும்பங்கள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பொது பிரச்சனைகள், எவ்வளவு வடிகால் பிரச்சனைகள், எவ்வளவு அடிப்படை சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய, அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள், சமுர்த்தி கொடுப்பனவுகள் எல்லாமே ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் இருந்து எவ்வளவு என்று செய்ய, எவ்வளவு எலகேஷன் கொடுப்பா? ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் கொடுப்பானா? 50 லட்சத்தை வச்சு எவ்வளவு என்று பிரிக்க வைக்க? இந்த பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சரியான முறையில் முன்வைத்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள், இது மெம்பர், அந்த மெம்பர் ஆகிறவரோட பொக்கட்டால போடுறது இல்லை. அரசாங்கம் நிதி ஒதுக்கிடுவான், பட்ஜெட்டை போடுவான், அவன் கொடுக்கிற நிதியை வச்சு நம்ம பகுதி மக்களை டெவலப் பண்றதுக்குரிய தேவையை செய்ய வேண்டும். இப்ப மன்னார்ல வடக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுடைய அபிவிருத்தி பணிகளுக்காக வேண்டி, மீள்குடியேற்றம் சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக வேண்டி ரிஷாத் பதியுதீன் பேசி 3500 மில்லியன் ரூபாக்கள் 2018ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மங்கள சமரவீர் அதை அறிவித்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய பேரை குறிப்பிட்டு, மீள்குடியேற்றம் என்று குறிப்பிட்டு, அபிவிருத்தி பணி என்று குறிப்பிட்டு, அந்த பகுதியில் ஒரு அமைச்சர் இருந்ததுனால, பாராளுமன்ற ஒரு பிரதிநிதி இருந்ததுனால அந்த சலுகை கிடைச்ச மாதிரி இந்த பகுதியில் ஒருத்தர் இருந்ததுனால மட்டும் இல்ல, காதர் மஸ்தானி இருக்கிறார். 2 பேர் கேட்பாங்க. கேட்கும் போது பலம் அரசாங்கம் கவனிக்கணும். அரசாங்கம் தருவதற்கு தயார், அரசாங்கம் கொடுத்துதான் ஆகணும்.
ஆனா ஒரு உறுப்பினரை வச்சு எப்படி சாதிக்கிறது? எங்களோட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறது? இதற்காக குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்களாவது நட்பீட்டு முறைக்கு முஸ்லிம்கள தேவையா இல்லையா? நான் கேட்கிறேன், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நட்பீட்டு முறை மக்களை சந்தித்து ஒரு உறுப்பினர் 2 உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன வழி, உங்களோட பிரச்சனை என்ன கேட்டாரா? வந்திருக்கிறார் அந்த பகுதிக்கு, வந்திருப்பாரா? அவர் வந்ததே இல்லையா? என்னங்க இது, இவங்க எல்லாம் தலைவர்கள். வந்தார் ஒரே ஒரு தடவை. அது கிரவுண்டு பார்க்க மக்களோட பிரச்சனை பார்க்கற இல்லையா? நபிகள் நாயகம் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர் தானே, அவர் தானே ஜனாதிபதி. ஒவ்வொரு குடிமகனுடைய பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையா பார்த்தாங்களா இல்லையா? இவங்க வந்தா பென்ஸ் கார்ல வந்து இறங்குவாங்க, டை கோட் அப்படி 2 இப்படி சரி செஞ்சு கொண்டு, இவங்களுக்கு தும்மலுடவும் பயம், டஸ்ட் போகக்கூடாது. ஏசி கார்ல இவ்வளவு டீசன்ட், இப்படியா மக்களுக்கு சேவை செய்யறது? அஸ்ரப் சேவை செஞ்ச மாதிரியோ அந்த மனுஷன் எத்தனை ஊருக்கு போறாரு, எத்தனை பேரை சந்திக்கிறாரு, எத்தனை மக்களுடைய பிரச்சனையை பார்க்கிறாரு. கண்டி மாவட்டத்தில் தெல் தொட்டல ஒரு பிரதேச செயலகத்தை அஸ்ரப் உருவாக்கி கொடுக்கிறார். அங்க முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும், பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருந்தும் பேசுவதற்கு நாதி இல்லாதனால இந்த மனுஷன் போறார். ஆனா இதே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெல் தொட்டைக்கு போறாரு. ஆனால் தெல் தொட்டைக்கு ஒரு பிரதேச சபையை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. பிரதேச செயலகம் இருந்தாலே பிரதேச சபை உருவாக்குறது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரதேச செயலகத்துக்கு எல்லையை போடுவாங்க, பரப்பளவை போடுவாங்க, நிலப்பரப்பளவு எது, மக்கள் தொகை எது, இன விகிதாசாரம் எது, எல்லை எது, பிரதேச செயலகத்துக்கே தீர்மானிச்சிருவாங்க. ஒரு பிரதேச செயலகம் ஒரு ஊரில் இருக்கும் என்றால் உடனடியாக பிரதேச சபை கோரிக்கையை சாத்தியப்படுத்தலாம். அது 2600 ஓட்டு இருக்கிற காரைதீவு மக்களுக்கு ஒரு பிரதேச செயலகம், ஒரு பிரதேச சபை இருக்கும் என்றால் 3600 இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கக்கூடிய நட்பெட்டி முனைக்கு மாத்திரம் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மாத்திரம் இணைந்து ஒரு பிரதேச செயலகத்தையும் ஒரு பிரதேச சபையும் உருவாக்க முடியும். வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு கேட்கலப்பா, அந்த அளவுக்கு போகல. நாங்க என்ன கேட்டோம்? 4 பகுதிகளை இணைச்சி நீங்க கரவாகு மேற்கு என்று சொல்லி பிரிச்சு அதுல ஒரு பிரதேச சபையாக எங்களுக்கு தாங்க தானே கேட்டோம். என்ன 4 ஊரு? துரைவேந்தன் மேடு, சேனை குடியிருப்பு, நட்பெட்டி முனை தமிழ் டிவிஷன், முஸ்லிம் டிவிஷன், இவ்வளவுதானே. இந்த 4ஐயும் சேர்த்து எங்களுக்கு ஒரு பிரதேச சபையை பேர் எதையாவது வச்சுக்கோங்க, வந்தான் போனான் பிரதேச சபை என்றாவது வச்சுக்கோங்க, பேர முக்கியம். எதையாவது ஒரு பிரதேச சபை பேர் தாங்க, நட்பெட்டி முனை பிரதேச சபை என்று வைக்கலாம். அல்லது ஏதாவது கல்முனை வடக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு போங்க, மெட்டரே கிடையாது. ஏதாவது ஒரு பிரதேச சபை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தலாமா இல்லையா? தமிழ் மக்கள் சேனை குடியிருப்புல துரைவேந்தன் மேட்டில் 1500 ஓட்டு, அதே மாதிரி நட்பெட்டி முனை தமிழ் மக்கள் 1300 ஓட்டு, அதே போல இன்னும் 3600 ஓட்டு நட்பெட்டி முனை முஸ்லிம்கள்ட மட்டும். அப்ப அங்க தமிழ் மக்கள்ட 2% ஓட்டை சேர்த்தா 2800 ஓட்டு, முஸ்லிம்களுடைய ஓட்டுகளுக்கு பார்த்தா 3600 ஓட்டு. இந்த 2ஐயும் சேர்த்து 2800ஐயும் 3600ஐயும் 6400 ஓட்டுக்கு கன்ஃபார்மா ஒரு பிரதேச சபை கொடுக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தா 50க்கு 50 முஸ்லிம்கள 2 பிரதேச சபை உறுப்பினர்கள், தமிழர்கள 2 பிரதேச சபை உறுப்பினர்கள். சரியா வருதா இல்லையா? மிகவும் நியாயமான கோரிக்கையா இல்லையா? இப்படி கேட்டா நம்ம திகாமடுள்ள மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கோடீஸ்வரன் தான் அவர் பேர், கோடீஸ்வரன் பேர்ல கோடீஸ்வரன் தான் இருக்கிறாரு. நோ நோ நோ, இது சேர்த்து
கரவாகு மேற்கோட மருதமுனிய சேரு, பாண்டியிருப்ப சேரு, பெரிய நீலாவணைய சேரு, கல்முனைய சேரு. இது கியாமத் நாள் மட்டும் நடக்காது. இது நடக்கிற வேலையா? எதை கேட்கணும் தெரியுமா? எது சாத்தியம் உள்ளதோ அதனால கேட்கணும். அங்க கல்முனை மாநகர சபையை நாளா பிரியண்டு கேட்டாலே கல்முனை வாழ் மக்கள், தமிழ் மக்கள் முடியாதுன்றான். ஆனா ஏற்கனவே நாளா தானே பிரிஞ்சிருந்தோம். கல்முனை பட்டின சபை இருந்திருந்தா இந்த கரவாக மேற்கு தெற்கு கீழே இதுதான் வச்சிருந்தோம் பிரிச்சு. அதே பிரிஞ்சு கிடப்போம் என்று திரும்ப கேட்டா, அப்படி பிரிஞ்சா கூட சாய்ந்த மருந்து மக்கள் பிரதேச சபையை கூட கொடுத்துடலாம். அதை பிரிக்கிறதுக்கு தமிழ் மக்கள் இடையூறு பண்றாங்க. இவர் நட்பிட்டி முனை பகுதியை, அந்த சேன குடியிருப்பு, இந்த மாதிரி பகுதியெல்லாம் சேர்த்து இந்த மக்களுக்கு ஒரு பிரதேச சபையை கேட்டா அது அவங்களுக்கு பாதிக்காது. யாருக்கு? கல்முனை மக்களுக்கு பாதிக்காது. கேட்டா இந்த பிரதேச சபை கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம பெரிய பள்ளிவாசல் என்ன செய்கிறோம்? கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சா நிறைவேற்றுவானா? யாருக்கு கோரிக்கை கேட்கணும்? உள்ளூராட்சி சபை, மாகாண சபை அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா கிட்ட கோரிக்கை வைங்க. நீங்க ரவுஃப் ஹக்கீம் கிட்ட கோரிக்கை வச்சு சரி வராது. நீங்க ரிஷாத் பதியுதீன் கிட்ட கோரிக்கை வச்சு சரி வராது. நீங்க எம்பி ஹரீஸிடம், அமைச்சர் ஹரீஸிடம் கோரிக்கை வச்சு சரி வராது. நீங்க யாருக்கிட்ட வைக்கணும்? ஃபைசல் முஸ்தபா கிட்ட வைங்க. போங்க ரணில் கிட்ட கோரிக்கையை வைங்க. நீங்க மைத்ரிபால சிறிசேன கிட்ட கோரிக்கையை வைங்க. தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் கைகோர்த்து கொண்டு எல்லாரும் மக்களுடைய அந்த விருப்பத்தை ஒரு பெட்டிஷனாக எடுத்துக்கொண்டு ஒரு மனுவை தயாரித்துக் கொண்டு உடனடியாக கொழும்பு 5 இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சினுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த கோரிக்கையை இந்த மாசம் 17ஆம் தேதிக்குள்ள வச்சிங்கடா பரிசீலனை செய்வார்கள். நீங்க கோரிக்கையை வச்சுட்டு இந்த எரும மாடுகள் கிட்ட சொல்லணும். யாருக்கிட்ட? ரவுஃப் ஹக்கீம் கிட்ட சொல்லணும். டேய் பாரு, கோரிக்கையை வச்சிட்டோம், உனக்கு வேலை வைக்கல, நீ இங்க வரவும் தேவையில்ல, கொஞ்சம் அங்க போன் கால் போட்டு செய்ய சொல்லு. எடுத்த ஓட்டுக்கு அதையாவது செய்யணுமா இல்லையா? இந்த வேலையை செஞ்சால் இந்த மக்களுடைய அபிவிருத்திகளை சர்வ சாதாரணமாக செய்யலாமா இல்லையா? இதை செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய தலைவர்கள் பின்வாங்குகிறார்கள். பள்ளிவாசல் நீங்க மாநகர சபைக்கு கோரிக்கை வச்சா சரி வருமா? இவங்க என்ன கேட்கிறாங்க? கல்முனை மாநகர சபையில் இருந்துட்டு போறோம் என்றாங்க. அல்லது கல்முனையில பழையபடி நாளா பிரிஞ்சா அப்ப இருந்துட்டு போறோம் என்றாங்க. எது சாத்தியம் இல்லாத ஒரு பஞ்சாயத்தா இருக்குதோ அதை திரும்ப திரும்ப கோரிக்கை வச்சா சரி வராது. நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடிய மக்கள் எழுமணும், மக்கள் கொந்தளிக்கணும், மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்யணும். தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு தன்னுடைய பகுதியின் அபிவிருத்தி பணிகளை அவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மக்கள் ஒன்று சேர தயாரா? தயார் என்றால் சொல்லுங்கள். உங்களுக்கு வழிகாட்ட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறது. நாங்க வர்றோம், உங்களுக்கு சொல்லித்தாரோம், என்ன பண்ணணும் என்றதை எடுத்து வைக்கிறோம். ஆனா அரசியல்வாதிகளை மேலும் நீங்கள் நம்பி உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டீங்கடா திரும்ப இன்னொரு 5 வருஷம் காத்திருக்கணும். அந்த 5 வருஷத்துக்கு பிறகு எந்த மம்மாலி மறைக்கார் நிற்பாரோ தெரியாது, யாரைகிட்ட போயிட்டு என்னத்தை கேட்கணும் விளங்காது. அதனால இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். முஸ்லிம்களுக்கு தேவையான பிரதேச சபைகளை வென்றெடுப்பதற்கு முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கிறது. இன்னைக்கு 10ஆம் தேதியா 11, இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. கொழும்புக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் போகும், அதோட எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி இந்த சாத்தியப்படுத்துறது? ஏன் இந்த ஊர் மக்கள் இது போன்ற பிரச்சனைகள்ல ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் களமிறங்கி இந்த காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு தயங்கினார்கள்? இதை பற்றி ஊர் மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 4 நாள் இருக்குது, முயற்சியை மேற்கொண்டு பாருங்கள், சாத்தியப்படுத்திக் கொள்ளலாம். இது போல நிறைய பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துக்கு இருக்குது. இங்க நட்பிட்டி முனை மட்டும் இல்ல, இங்க சரி கிழக்கு பகுதியில் நட்பிட்டி முனை போச்சுன்னா கல்முனை நகர சபையோட சரி நீங்க தொங்கிக் கொண்டு போவீங்க. அங்க இலங்கையில் வாழ்ற 3 பகுதி முஸ்லிம் மக்கள் கிழக்குல, ஏனைய 8 மாகாணங்கள்ல 3% மக்கள் வாழ்றோம். அங்க ஒன்று மிஸ் ஆகிச்சேண்டா
எங்களுக்கு தொங்குறதுக்கு கவுரே இல்லை, போங்க. நாங்கள் அதோ கதியண்டி இருக்க வேண்டியதுதான், எல்லாரும் ஓட வேண்டியதுதான். அங்க அடிச்சா இங்கே தான் வருவோம், வேற என்ன பண்ண? இந்த நிலையில இப்ப இடைக்கால அறிக்கையோட முன் வச்சு வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் இணைப்போமான்னு கேட்கிறோம். இணைப்போமா? வடக்கும் கிழக்கும் இணைஞ்சா நல்லவான்னு கேட்கிறோம். இதுக்கு நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? வடக்கு கிழக்கு இணைக்கப்படக்கூடாது. கிட்டத்தட்ட கிழக்கு மாகாண பகுதியிலே மக்களுடைய கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. 66.2% மக்கள் வடக்கு கிழக்கு இணைக்கப்படுவதை விரும்பவில்லை. கொஞ்சம் பேர் விரும்புறவனு இருக்கிறான். இப்ப இத பத்தி கேட்கிறாங்க. சி.வி. விக்னேஸ்வரன் கேட்கிறார், வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் கேட்கிறார். யாருக்கிட்ட? ரவுஃப் ஹக்கீம் அவரிடம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களிடம் அவர் கேட்கிறார். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரிடம் நினைச்சு கொள்வோமா? நாங்கள் எல்லாம் தமிழ் பேசுற மக்கள், நாங்கள் எல்லாம் தமிழ் மொழியை மொழி மரபு மொழியாக வைத்திருக்கிறோம், தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம், நமக்கெல்லாம் ஒரு தமிழ் கலை இருக்கிறது, இணைவோமே. இவர் என்ன பதில் சொல்லணும்? என்னங்க, நம்ம மக்கள் விரும்புறாங்கல்ல, இணைக்கெல்லாம் முடியாது, அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இலங்கையில 9 மாகாணம் இருந்துச்சு, அந்த 9 மாகாணம் தனித்தனியா தானே இருந்துச்சு. கிழக்கு மாகாணம் ஆரம்பத்தில் இருந்து தனி மாகாணமா தானே இருந்துச்சு. அந்த 87 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தானே அதை இணைச்சாங்க, தற்காலிகமா தானே இணைச்சாங்க. அது சாத்தியப்படலையே. 88 டிசம்பர் 31 அது முடிஞ்சிருச்சே. அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுடைய தீவிரவாத போராட்டத்தில் முஸ்லிம்கள் பல பாதிப்புகளுக்கு உள்ளானார்களே, எப்படி இணைய சொல்லுவீங்க என்று கேட்டிருக்கணும். இவர் சொல்றாரு, நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு குறுக்க நிற்க விரும்பவில்லை. இவர் சொல்றாரு. அப்ப இணைக்க சொல்றீங்களா? தமிழ் மக்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய நல்வாழ்விற்கும் நாங்கள் தடையாக இருக்க விரும்புவோம். இப்ப நாங்கள் தடை அடித்துக்கொள்ள சொல்லுமா? வடக்கு தனியா போ, கிழக்கு தனியா இருந்து 2 பேரும் சண்டை பிடிப்போம், சுட்டு சுட்டு விளையாடுவோம் கேட்டவா? இணைக்காதே. ஏன் வடமத்தியோட இணைஞ்சுக்கோங்களே. ஒரு காலத்துல வடக்கு மாகாணம் வட மத்தி மாகாணத்தோட இணைஞ்சிருந்துச்சா இல்லையா? அப்படி இணைஞ்சிட்டு போங்களே. ஏன் எங்களை இணைக்க சொல்றீங்க? இணைக்க முடியாது, இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை என்றதே சின்ன நாடு. இலங்கை வரைபடத்தில் ஒரு ஒரு கொசு வந்து நின்று சென்று வைங்க, வரைபடத்தில் இலங்கையை தேட வேண்டி வரும். எங்கடா நேத்திந்தர் இலங்கையை இன்றைக்கு காணல, யாருடா டிலீட் பண்ணது இலங்கைய? அப்படி வேர்ல்ட் மேப்ல ஒரு சிறுசா விளங்கக்கூடிய ஒரு இலங்கைய 9 ஏற்கனவே கூறு போட்டு இருக்கிறார். இந்த 9ல் 2 தனியா கூறு போடட்டும். எப்படி? ஏன் 1990ஆம் ஆண்டு முஸ்லிம்களை துரத்தி அடித்தீர்களே, வடக்கு மாகாணத்திலிருந்து எங்களை விரட்டினீர்களே, அஸ்ரபிடம் போ, அவனிடம் காணிகளை பெற்றுக் கொள்ளண்டு தீவிரவாதிகளின் தலைவன் பிரபாகரன் எங்களை அடித்து விரட்டினானே. அப்ப தமிழ் கலை முஸ்லிம்களிடம் இருக்கவில்லையா? தமிழ் மொழி முஸ்லிம்களிடம் இருக்கவில்லையா? தமிழ் கலாச்சாரம் முஸ்லிம்களிடம் இருக்கவில்லையா? எங்க கிட்ட தமிழ் மொழி பற்று இருக்குது, உங்களை விட எங்க கிட்ட இருக்குது. இந்த சினிமால முஸ்லிம்கள் தமிழ் தெரியாதவன் போல காட்டுவான். என்ன போய் பாய் ஒரு பாயை கொண்டாந்து வைப்பான். பாயை அவன் டுமுடு பாய் மாதிரி தான் இருப்பான். ஒரு தாயத்தை கட்டி கொண்டு அவனே ஒரு முஸ்லிக்கை தான் முஸ்லீம் என்றே காட்டுவான். சினிமால ஒரு தொப்பியை போட்டு இன்னொண்ட காட்டுவான். அது மட்டும் கொஞ்சம் ஒத்த போகும். என்னது? ஒரு பெரிய ஒரு தொந்திக்கு நம்ம ஆக்கள் தொந்தி வச்சுக்கொண்டு இருப்பான். இப்படி ஜமாத்தில் போவோமா என்று கேட்பான், தொந்தியை தள்ளி கொண்டு அதை மட்டும் வச்சிருப்பான். சரியா கேட்டு நம்மள என்ன பேசுற நம்மள கொண்டு ஒரு வித்தியாசமான தமிழ் பேசுற மாதிரி காட்டுவான். தமிழ் அழகா பேசுவோம், நாங்க தமிழ் மொழியை அழகா நாங்க உச்சரிப்போம், அது பிரச்சனை இல்லை. ஏன் அடித்தீர்கள்? இணைக்க சொல்றான். இந்த சென்ற வாரம் ஒரு 10 நாளைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் பிரதேசத்தில் பொது சந்தையில் ஒரு போட் போட்டானா இல்லையா?
இன்று முதல் முஸ்லிம்கள் எங்கள் வியாபாரம் செய்ய தடை. எங்க? இங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆனா வியாபாரம் செய்யறதுக்கு இப்பவே தடை விதிக்கிறீங்களே, நாளைக்கு வடக்கையும் கிழக்கையும் இணைச்சு விட்டா கிளம்பு 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 வேண்டுவான். உன்னோட கடையை தூக்கு, இங்க இருக்காதே, உன்னோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீ மதத்தை திணிக்கிறாய், ஜிஹாத் லவ் செய்கிறாய். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் தான் செய்ய பார்க்கிறான். முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக்குறது, முஸ்லிம்கள் பாஜக அரசு, இனவாத அரசு முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தி காய்கறி ஒரு மாட்டுக்கறி வைக்கலாது கொலை செய்தாங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கை இல்லை. எல்லா பிரச்சனையும் இங்கே வடகிழக்கில் கொண்டு வருவான். 30 வருஷம் யுத்தத்தில் வந்து எங்கட தலைய தடவியா வச்சுக்கொண்டீங்க. சிங்கள பேரினவாதிகளோட உங்களுக்கு பிரச்சனைடா, ஏண்டா இடையில எங்களுக்கு அடிச்சிங்க? 1977ஆம் ஆண்டு தேர்தல் காலகட்டங்களில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முஸ்லிம்களும் தமிழர்களும் சேர்ந்துதானே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளையும் தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் முன்வைத்தோம். நம்ம 2 சமுதாயமும் சேர்ந்து நம்முடைய சமுதாயத்தின் மொழி சார்ந்த பிரச்சனையை தானே முன்வைத்ததற்கு தீர்வு கேட்டோம். ஏண்டா 83 எங்களுக்கு அடிச்சிங்க? ஏண்டா 90 அடிச்சிங்க? ஏண்டா 91 அடிச்சிங்க? ஏன் தொடர்ச்சியா வடக்கிலையும் கிழக்கிலையும் எங்களை அடித்தீர்கள்? ஆயுத போராட்டம் எடுக்காமல் கருத்து ரீதியான போராட்டத்திலே நம் இரு சமுதாயங்களும் ஓர் அணியில் நின்று களப்பணி செய்திருந்தால் மொழி பிரச்சனையை தீர்த்திருக்கலாமா இல்லையா? தீர்த்திருக்கலாம். நீங்க செய்யல. அதனால இப்ப சம்பந்தனையா சொல்கிறார், நாங்கள் 70 வருடங்களாக ஜனநாயக போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் பாடுபட்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும் என்றாங்க. 70 ஆண்டுகளாக போராடியது உண்மை. தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது உண்மை. 1956ஆம் ஆண்டு அரச மொழியாக சிங்கள மொழியை சட்டமாக்கியதனால் தமிழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்ற வகையில் நாங்களும் பாதிக்கப்பட்டோம். ஆனால் அதற்கு நீங்கள் ஏற்படுத்திய வழிமுறை, உரிமைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஏற்படுத்திய வழிமுறை, அதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதனால நாங்கள் உங்களை விட்டு ஒதுங்கினோம். நீங்களே ஒதுக்கினீங்க. ஒதுக்கி பிறகு ராணுவம் வந்து உங்களை தாக்கி உங்களை இல்லாதொழிச்சு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தினோடனே இப்ப பழையபடி எங்கட பிரச்சனையை எங்களுக்கு தீர்வு தாங்கன்னு கேட்டா கொடுப்பானா? அதான் ஏமாத்துறோம். நாங்க இணைய மாட்டோம் என்பதை ரவுஃப் ஹக்கீம் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறார். ஒரே கட்சியில தலைவர் இணைய மாட்டோம் என்றதை சொல்றாரு. இல்ல, இணைவது சம்பந்தமா பிரச்சனை இல்லை என்றாரு. பிரதி தலைவர் ஹரிஸ் என்ன சொல்கிறார்? நாங்கள் இணையவே கூடாது என்றார். ஒரு கட்சிக்குள்ள ஒரு கருத்து இல்லை. இவங்க வந்து மார்க்கத்தில் எங்களை ஒத்துமையா இருக்க சொல்றாங்க. உனக்கு கட்சி அரசியல்ல ஒரு கருத்து இல்லை, உங்ககிட்ட ஒரு இஜ்மா இல்லை, மார்க்கத்தில் நாங்கள் இஜ்மாவை பின்பற்றணும். நடக்குமா? நடக்காது. இந்த பாதிப்புகள் எங்களுக்கும் இருக்குது. இந்த இடைக்கால அறிக்கையில் பல பிரச்சனைகளை பேசுறோம். இந்த மொழி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இலங்கையில் நிர்வாக மொழியாக என்ன மொழி இருக்குது? சிங்கள மொழியும் இருக்குது, தமிழ் மொழியும் இருக்குது. எப்படி சட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, பெரும்பான்மை மக்கள் எந்த மொழியை பேசுறாங்களோ அந்த பகுதி மொழியை வச்சு தான் நிர்வாகம் நடத்த விடணும். இப்போ கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையான மக்கள் என்ன மொழி பேசுறாங்க? தமிழ் பேசுறாங்க. இங்க நிர்வாகம் தமிழ் மொழியில தான் நடக்குதா? இங்க ஒரு ஜிஏ எப்பயாவது அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் ஜிஏ ஒருத்தர் வந்திருக்கிறாரா? மேலதிக அதிபர் காரியாலயத்தில் அதிபராக ஒரு முஸ்லிம் இருக்கிறாரா? ஒரு தமிழர் இருக்கிறாரா? சிங்களவனை கொண்டு போயிட்டு வைக்கிறான். அவன் தாங்க இந்த எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை பார்க்கிறவன். ஒரு மாவட்ட தலைவன் அவன் தான். மாவட்ட நிர்வாகத்தில் தலைவர் மாதிரி அவன் தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்ப்பான். எல்லா பணிகளும் அவன் அங்கீகாரத்தோட தான் நடக்கணும். அரசாங்க நிர்வாகம், அரசு சேவை, இது பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் இல்லையே.
தமிழ் பேசக்கூடிய ஒருத்தன் இல்லையே, சரி சிங்கள மொழியில பேசக்கூடிய ஒருத்தனை போடுறாய், அவனுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கிறமா இல்லையா? அவனுக்கு தெரியா. அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்ல? வா போ, சொல்லு, ஏலா, நாளைக்கு, இவ்வளவுதான் தெரியும். இதை வச்சு நிர்வாகம் நடத்தலுமா? ஆனா நிர்வாகம் என்றா எத்தனை விஷயம் இருக்குது. இவங்க ஃபார்ம் போடுவாங்க தமிழ்ல, எவனுக்காவது வாசிச்சா விளங்குவாங்க? விளங்காது. இவங்க தமிழ், இவங்க தமிழ் என்று போடுறது இருக்குது எல்லாமே மக்களை சிரமப்படுத்துறதுக்காக. ஏன்னா மொழிபெயர்ப்பு என்ற ஒரு திணைக்களம் இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு திணைக்களத்தில் பழைய பென்ஷன் கேஸோட போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு அவங்களுக்கே விளங்காது. உதாரணத்துக்கு பாருங்க, இடைக்கால அறிக்கையில் இந்த புத்த மதம் சம்பந்தமா ஒரு பந்தியை போட்டு இருக்கிறாங்க. நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. இலங்கையில் பௌத்த மதத்திற்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும்? இது இப்படி சொன்னா மக்கள் சிரமப்படுவாங்களா இல்லையா? இலங்கையில் புத்த மதத்திற்கு முதலிடம் வழங்கப்பட வேண்டும். இது சொல்ல முடியாதா சரளமா? இப்படி ஒரு விதமா தான் தமிழை கொண்டு வருவான். சரளமா மக்களுக்கு புரியுற விதத்தில், எல்லாருக்கும் புரியுற விதத்தில். அதை விடுங்க, பஸ்ஸில் வந்து போட் போடுறான் பாத்தீங்களா? தர்கா நகர் என்று ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட பேர்லே இருக்கு, தர்கா நகர். தர்கா நகரம் என்று அதுக்கு பேரு. இவங்க தமிழ்ல போர்டு எப்படி போட்டிக்கிறான்? தர்கா நரகம் என்று போட்டிக்கிறான். நகரத்தை, அது உண்மையிலே தர்காக்கு போனா நரகம் தான், அது வேற விஷயம். ஆனா அந்த ஊரு நரகமா? நகரத்தை நரகம் என்று போடுறாய். இது சரி பரவாயில்லைங்க. கண்டி என்று ஒரு பஸ்ஸுக்கு பேரு, அதை மாத்தி போட்டாங்க. தூசணம் வர மாதிரி பச்சையா போட்டான். இது பரவாயில்லை. கொழும்பு லேடி ரிஜ்வே இருக்குது, அதுல அந்த ஸ்பெஷல் யூனிட் ஒன்று வச்சிருந்தாங்க, எமர்ஜென்சி ஐசியூ யூனிட் ஒன்று. அதுல தமிழ் வார்த்தைக்கு உயர்ந்த தரம் என்னமோ போடுறதுக்காக உமர் அவர்களின் என்னமோ போட்டிருக்காங்க. உமர் ரெண்டு போட்டு, உயருக்கு உமர் ரெண்டு போட்டு. நான் பார்த்தேன், எப்படா உமர் அலி எல்லாம் ஸ்ரீலங்கால லேடி ரிஜ்வேக்கு வந்தாங்க. எல்லாமே திட்டமிட்டு மாத்துறது, எழுத்து மாத்துறது, மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இது இடைக்கால அரசியல் சாசனத்தில் மாற்றப்படணும். ஏன் இந்த இரண்டாம் பட்ச ட்ரீட்மெண்ட்டா இப்படிதான் போட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் சிங்கள மொழி அரச மொழியாகும். அரச மொழி என்றா கவர்மெண்ட் மொழி, அதில் தான் பணிபுரியுது, நிர்வாகம் செய்து. ரெண்டாவது, மீண்டும் இலங்கையில் தமிழ் மொழியும் அரச மொழியாகும். இது என்ன? இது யாருக்கு விளையாட்டு காட்டுறீங்க? இலங்கையில் சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் அரச மொழியாகும் என்று போடு. சிங்கள மொழி அரச மொழியாகும், அடுத்த பேரால தமிழ் மொழி அரச மொழியாகும். அது ரெண்டாம் தரமாக்கின விதத்தை பார்த்தீங்களா? தேசிய மொழியாக ரெண்டை வச்சிருக்கிறான். சிங்கள மொழியும் அது மக்கள் பேசுறதை, மக்கள் பேசுறதை வந்து எப்படி வச்சிருக்கிறான்டா, இலங்கையில் சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் தேசிய மொழியாகும். அது மக்கள் பேசுறதுனால அதை சரியா போட்டான். நிர்வாகம் பண்ணும்போது இரண்டாம் தரமான ஒரு கவனிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படி ரெண்டா பிரிச்சு போடுறது. இது மாத்தணும். மொழிக்கு முக்கியத்துவத்தை ஒழுங்கா கொடு. நிறைவேற்ற அதிகார முறை, ஜனாதிபதி முறையை மாற்றப்பட வேண்டும். இந்த நிறைவேற்ற அதிகாரம் என்பது ஒரு நல்லவருடைய கையில் இருந்தா பிரச்சனை இல்லைங்க. ஒரு கெட்டவண்ட கைக்கு போச்சண்டா முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவோம். தற்போது இருக்கிற ஜனாதிபதி நல்லவரா கெட்டவரான்னு எங்கடாக்கள் கிட்ட கேளுங்க, குழப்பத்தில் இப்ப நல்லவர் என்று சொல்றதா கெட்டவர் என்று சொல்றதா? ஆனா அவருடைய பணிகளை ஆய்வு செய்து பார்த்தால் நல்லவர் என்று சொல்றதுக்குரிய சதவீதம் குறையுது. முஸ்லிம்களுக்கு பல பாதிப்புகள் வருது. முஸ்லிம்கள சட்டங்கள்ல பல பிரச்சனைகள் அவர் கொண்டு வர்றது இவர் தான். எல்லாம் வர்த்தமானி 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 என்று எங்களை வர்த்தகத்திலே போட்டுறான். வர்த்தத்தில் போட்டு சைன் பண்ணி சட்டங்களை அமுல்படுத்துறான். இந்த நிலையை பார்க்கிறோம். அப்ப நிறைவேற்ற அதிகாரம் எங்களுக்கு வேணாம். பிரதமருடைய தலைமையில் ஒரு ஆட்சி வரட்டும், பாராளுமன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வரட்டும், அமைச்சரவையின் மூலமாக தேசிய ரீதியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய மசூரா பண்ணி, நாங்க நிர்வாகம் மசூரா பண்ணி முடிவெடுப்போமே, அந்த மாதிரி வரணும். ஆனா நிறைவேற்ற அதிகாரமான ஜனாதிபதி இல்லாமல் இருந்து அமைச்சரவை தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் நம்ம ஜனாசாக்கள் வாய் திறந்தாத்தான் உண்டு, திறக்கலண்டா ஒன்றும் பண்ணலாது. இந்த வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டால்
தென்கிழக்கு அழகு வேண்டும் என்று அஷ்ரப் சொன்னார். இந்த கோரிக்கையை இடைக்கால அறிக்கையில் முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்தில்லை. இடைக்கால அறிக்கை என்றா அரசியல் சாசனம் மாத்திரத்துக்குரிய பரிந்துரைகள் இன்னும் மாத்தல. இப்பதான் விவாதிச்சு கொண்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். இதுல 116 பக்கங்கள்ல 44 பக்கங்கள் கட்சிகளுடைய பரிந்துரைகள், இடைக்கால அறிக்கை குழு முடிவெடுத்துள்ள பரிந்துரைகள், முன்மொழிவுகள். 72 பக்கங்கள் கட்சிகளுடைய பரிந்துரைகள். இந்த கட்சிகளுடைய பரிந்துரைகளை போட்டு இருக்கிறான், வாசிச்சு பாருங்க, நெட்டில் இருக்குது. முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்ட கோரிக்கையையும் கேட்டில, தென்கிழக்கு அழகையும் கேட்டில, வடகிழக்கு இணைக்கப்படலாம் என்று சொல்லி இருக்கிறான், இணைக்கப்படாமலும் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறான். இணைக்கப்பட்டால் எங்களுக்கு ஒரு தனி மாகாணம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் ஆரம்பத்தில். சந்திரிகாட காலத்தில் தீர்வு பொதி என்ற ஒரு பொதியை முன்வைத்தார். அந்த தீர்வு பொதியிலும் இது பரிந்துரைக்கப்பட்டிருந்துச்சு. கரையோர மாவட்டம் என்றது ஜேஆர்ட காலத்தில், ஆரம்ப காலத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இந்த கரையோர மாவட்ட கோரிக்கையும் முஸ்லிம் தனி மாகாண கோரிக்கையும் தென்கிழக்கு அழகு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தியையும் இடைக்கால அறிக்கையில் காண முடியல. சுமந்திரன் சொல்கிறார், ஏன் நீங்க போட்டிலன்னு கேட்கிறாங்க முஸ்லிம்கள். அது முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தானே கேட்கணும். நாங்க கேட்காம பாய்ந்து கொடுக்க மாட்டோம். பாஞ்சி கொடுக்கறது அவங்களோட வேலையா? நம்ம ஆக்களோட வேலை தான் பாஞ்சி கொடுக்கறது. மைத்ரிபால சிறிசேனா அங்கிருந்து ரவுஃப் ஹக்கீம் என்று கூப்பிட்டா போதும், என்னவோ அம்மோ மகை தாத்தே புதுவாமுதுருவன் என்று கொண்டு ஓடுவாங்க கிட்ட. அவ்வளோ பணிவு. இவங்க தான் பாஞ்சி கொடுக்கறது, அவங்க கேட்டா தான் கொடுப்பாங்க. இடைக்கால அறிக்கையில் எந்த பரிந்துரையும் இல்லை. ஏன் தரல, ஏன் கொடுக்கல, அதை பத்தி அவங்களுக்கு டூர் அடிக்கிறதுக்கே டைம் சரி. ஜனாதிபதி இவ்வளவு பிரச்சனையை பண்ணி கொண்டு இருக்கிறான். எல்லாரும் ஜனாதிபதியை கட்டாருக்கு கூட்டி போனாங்க. எதுக்கு? கட்டார் அந்த கலீஃபாட பல்ல கலட்ட காசு கொடுங்க, வேற ஒன்றுக்கும் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் காசை கொடுத்தான், மூளையை கொடுக்கல, மார்க்கத்தை கொடுக்கல. அரபுக்காரனுக்கு அதான் கொளுத்து பேர் இருப்பான் பாருங்க. மூளை இல்லை அவங்களுக்கு, மார்க்கமும் இல்லை. அங்க எல்லா நாசகார காரியங்களும் நடக்கும். அந்த மூளை கட்டவங்க கிட்ட நம்ம மூளை கட்ட 7 பேர் சேர்ந்து இவனை கூட்டிட்டு கொண்டு போறாங்க. எதுக்கு? வாங்க எங்கட அதிமேதாதே ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் நல்லொரு பல்லை கலட்டி தருகிறோம், கட்டார் பல்லு அது, வாங்க. கூட்டிட்டு போய் மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணி நிதி உதவி செய்யறதுக்கு. அவங்களுக்கு தான் காசுல மிதங்குறவங்க கொடுத்துருவாங்க. இவங்க போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வில்பத்து பிரச்சனையை இவர் தான் போட்டாரு, முஸ்லிம் தனியார் சட்ட பிரச்சனையை இவர் தான் போட்டாரு, இவர் தான் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு போட்டு கொடுத்துருப்பாங்களா? ஜனாதிபதிங்க கட்டாருக்கு என்ன ஹலீஃபா, இவர் தையபுன், இவர் நல்ல ஒரு ஹலீஃபா. இந்த ஹலீஃபா இருக்கிறாரே இவருடைய மகிமையோ மகிமை, ஒரு காலடி வச்சாலே மழை பெய்யும், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இவங்க முஸ்லிம்களுக்கு துவர் அடிக்கிறதுக்கு ஜனாதிபதியை கூட்டி போக தெரியும். இடைக்கால அறிக்கையில முஸ்லிம்களோட கோரிக்கைகளை முன்வைக்க உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை. இவங்க எல்லாமே சமுதாயத்தை அடகு வச்சு பொழப்பு நடத்துறவங்கன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த தகவல் அறியும் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வச்சிருக்கோம் தானே, புதுசா பாஸ் பண்ண ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த சட்டத்துக்கு கீழே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த தகவல் என்றாலும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கலாம், தரணும். நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு தரணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களுடைய சொத்து விவரம், தெரிவு செய்யப்பட்ட பின்பு தற்போது அவர்களுடைய சொத்து விவரம் கேளுங்க. எல்லாரும் கள்ள பயன் விளங்கிடும். கொஞ்சம் காசு இல்லாமல் வந்திருப்பான், பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அவன் பங்களா கட்டி வாழ்றாங்க. கொழும்புல பிறந்த நாங்க ஏழை மக்களுடைய குடிசல்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்க எங்கேயோ பிறந்து கொழும்புல வந்து சினமன் கார்டன்ல கலம்போ 7 கொஞ்சம் அங்க மதிப்பு. கொழும்புல பெரிய பணக்காரவங்க வாழ்ற இடம். ஒரு பர்ச்சேஸ் மட்டும் 20-30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் என்று போகும்.
அங்கே ஒவ்வொருத்தரும் வீடு கட்டி கொண்டு இருக்கிறான். எல்லாருக்கும் கொல்பிட்டியில், பம்பளப்பிட்டியில், சினிமன் கார்டனில் வீடு. எங்களோட காசு உழைப்பாளி அணி, உழைப்பாளியும் நானே, முதலாளியும் நானே. இப்படியா? அவன் பொய்க்கு பிசினஸ் கொண்ட வச்சிருக்கிறான். பிசினஸ்ல கணக்கும் இல்லை யாருக்கிட்டையும். மக்களுடைய காசை சூறையாடி கொண்டு இருக்கிறீர்களே, அல்லாஹ் இந்த அமானிதங்களை பற்றி மறுமையில் விசாரிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவன் குடிமகளை பற்றி விசாரிக்கப்படுவான். யாரெல்லாம் குடிமக்களாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படி வழிநடத்தினீர்கள் என்று ஒவ்வொரு தலைவனும் விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களையும் ரிஷாத் பதியுத்தீன் அவர்களையும் மறுமையில் விசாரிக்கின்ற நேரத்தில் இவருக்கு எழுப்பி சொல்லலுமா, அல்லாவே நான் நல்லாட்சியில தான் இருந்தேன், நான் ஐக்கிய தேசிய கட்சியில தான் இருந்தேன், சுதந்திர கட்சி தான் அநியாயம் செஞ்சு, அதை நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இப்படி சொல்லலுமா? எல்லாம் நரகம் வேண்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் அல்லாஹ் சொர்க்கவாதிகளை மாற்றணும், ஏகத்துவ கொள்கையில மரணிக்க செய்யணும், அவர்களுடைய தவறுகள் எல்லாம் திருத்த வைக்கணும். ஆனா இவங்களா திருந்தாதவர் அல்லாஹ் திருத்த மாட்டான். அப்ப இந்த மாதிரி மறுமையில பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவோம். எந்த ஒரு பொறுப்பையும் நாங்கள் சுமக்காதவர்களாக சாதாரண ஒரு முஸ்லிமாக பிறந்து கொள்கையுடன் வாழ்ந்து அல்லாவை மாத்திரம் வணங்கி அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் சிறுக்கு செய்யாமல் பித்அத் செய்யாமல் அமல்களை ஏண்டிய அளவு நாங்கள் செய்து இயன்ற அளவு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து மரணித்தால் நாங்கள் சுவனத்திற்கு செல்லலாம். இதே நிலையில் ஒருத்தர் இருக்கிறார், சிறுக்கு இல்லை, பித்அத் இல்லை, நல்லாமல் செய்ய இறையச்சத்தோடு இருக்கிறாரு. பொறுப்பை சுமந்து பொறுப்பை நிறைவேற்றாம வீட்டில் போய் படுக்கிறாருன்னு வைங்க, இதன் காரணமாகவே அவர் நரகத்துக்கு போயிடுவார். தேவையா? நீ சமுதாய தலைவனா இருந்து நரகத்துக்கு போகணுமா? சாதாரண முஸ்லிமாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போகணுமா? அதே நேரத்தில் யாரெல்லாம் சமுதாயத்துக்காக பொறுப்பேற்றுக் கொண்டு சமுதாயத்தை சரியான வழியில் வழிநடத்தி யாரெல்லாம் மக்களுக்கு நல்லதை செய்வார்களோ அவர்களுடைய சுவனத்தில் இருக்கக்கூடிய தரஜாக்கள் இந்த சாதாரண முஸ்லிமுக்கு கிடைக்கிற தரஜா போல பல கோடி மடங்கு உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்வார்கள். சொர்க்கத்தில் படித்தரங்கள் இருக்குது, 100 படித்தரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயர்ந்த படித்தரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த மாதிரி இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நினைத்து இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய தற்கால நிகழ்வுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அரசியல் தலைவர்களும் இனிமேல் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வாலாட்ட முடியாது. காரணம், தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களுடைய உரிமையை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் பயப்படணும். நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம், ஆனால் நிறுத்துறவங்களை மக்களை கேள்வி கேட்கக்கூடியவங்களை ஆக்குவோம். மார்க்க விஷயத்திலே கேள்வி கேட்கிற மக்களை உருவாக்கின எங்களுக்கு உலக விஷயத்தில் கேள்வி கேட்கிற மக்களை உருவாக்க தெரியாதா? எல்லாம் சட்டையை பிடிப்பான், நிர்வாணப்படுத்தி அனுப்புவான். அப்படி செய்யக்கூடாது மார்க்கத்தில். அந்த அளவுக்கு பயத்தை ஒரு நிலையில தான் நீங்க அரசியல் செய்யணும். ஒழுங்கா செய்யறதா இருந்தா நல்லவனா நீ இருக்க மாட்டாய் தான், நீ திருடனா தான் இருப்பாய். குறைந்த அளவில் திருடு. எப்படி? அதான் தௌஹீத் ஜமாத் அரசியலுக்கு போகல. நாங்க போனால் நாங்கள் திருந்துருவோம். அரசியலுக்கு போனாலே அரசியல் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை மெஷின் தலைக்கு அடிப்பான், மூளையை ஃபார்மேட் பண்ணுவான். என்னென்ன வெளியேற்றுவான்? நேர்மை, நீதி, நியாயம், மக்களுக்காக குரல் எழுப்பும் தன்மை, அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாத குணம், இது எல்லாத்தையும் வெளியேற்றும் அந்த சாஃப்ட்வேர். எது எல்லாத்தையும் உள்ளுக்கு அனுப்பும்? கள்ளத்தனம், கபோதித்தனம், அநியாயம், அட்டூழியம், அக்கிரமம், பொய் சொல்றது, முனாஃபிக்தனம் செய்வது, காட்டி கொடுத்தல், இது போன்ற பண்புகள் எல்லாத்தையும் ஏற்றும். அது ஏற்றி ஃபார்மேட் பண்ணி இப்படி குலுக்கி எடுக்கும். எடுத்தோடனே இப்ப நீ அரசியல்வாதி, சீல் குத்தி அனுப்பு, போ வெளியே. இல்லாட்டி அரசியல் செய்யலுமா? நல்ல நேர்மையாக செஞ்ச அரசியல் காலம் ஒன்று இருந்துச்சு. சிங்கள மக்களே நேர்மையாக அரசியல் செஞ்ச காலம் ஒன்று இருந்துச்சு, அது போயிருச்சு. அதனால தான் தௌஹீத் ஜமாத் அரசியலில் குதிக்கலை. ஆனால் உரிமைகள் விஷயத்தில் மக்களை தெளிவுபடுத்துறத எங்களுக்கு இது சிரமம் இல்லை. ஏனண்டா எங்களுக்கு உள்நோக்கம் இல்லையே. இந்த ஜமாத் மறுமைக்காக வாழ்ற ஜமாத், அல்லாவுக்காக பணிபுரிகிற ஜமாத். நீ தேர்தல் சட்டத்தில் கை வச்சு செஞ்ச அநியாயத்துக்கே வாழ்வுரிமை மாநாடு நடத்துகிறோம். வேற எதுக்காவது கை வச்சா? முஸ்லீம் தனியார் சட்டத்தில் கை வச்சதுக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சு பல பிரச்சனைகளை சந்திச்சோம். நாங்கள் பயப்பட மாட்டோம், ஓய மாட்டோம். மறுமைக்காக உழைக்கிற ஒரு ஜமாத் இருக்குது.
அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஒரு ஆறுதல், தௌஹீத் ஜமாத் களமிறங்கி உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப பிரச்சனையாகுது, நம்மட எல்லா கள்ளத்தனத்தையும் அப்பட்டமாக வெளியே சொல்கிறாங்களே, சரியான மோசம் இவங்க, ஜம்மியத்துல் உலமா போல இல்லையே. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒத்துமையாக இருங்கள், ஆளாளை விமர்சித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒரு கருத்தை என்ன கருத்து சொல்லணும் என்று சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஒரு கருத்தை சொல்லுங்கள், இதுதான் இவங்களோட வேலை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு போய் ரிஷாத் பதூதீன் இதை எனக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் ஜம்மியத்துல் உலமா வழங்கி சென்றுவார். பொய், அங்கே ஒரு உலமா சபையும் வழங்கலை. ஜம்மியத்துல் உலமாக்கு அரசியல் தெரிஞ்சா தானே அரசியல் கருத்துக்கள் வழங்க, ஒன்றும் பண்றதில்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒத்துமை ஒத்துமை. ஒரு நாளும் இவனோட அட்வைஸ் அரசியல்வாதிகள் கேட்கறல்ல, அது இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களும் அந்த மகாநாயக பீடம் போல தங்களை காட்டிக்கொள்ளணுமே. அவங்க காவி நிறத்தில் ஒரு பீடத்தை வச்சா, இவங்க வெள்ளை நிறத்தில் ஒரு பீடத்தை வச்சு கூப்பிட்டு நாங்கள் சொல்வதை கேளுங்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் இவனும் கேட்பாங்க. அவங்க கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டான் இவனுக்கும் தெரியும். இவன் அவன் சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் வேண்டும் அவனுக்கும் தெரியும். ஆனா ஒன்று கூடுறது, ஒன்று கூடி அவங்களே இங்கிலீஷ்ல பேசிக்கொள்றது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சும்மா பேசுவாங்க, எல்லாம் பேசி சுபானக்கல்லாம மினிட்ஸ் போயிட்டுவாங்க. திரும்ப ஒரு காலத்துல ஞாபகம் வந்தா வருவாங்க. இந்த மாதிரி இல்ல தௌஹீத் ஜமாத். பேசினா வெட்டொண்டு துண்டு ரெண்டு, வெச்சா குடுமி சிறச்சா மொட்டை, எங்களுக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம். இந்த நிலையில நாங்க செயல்படுறதுனால இவங்களுக்கு பயம். ஆனா ஒரு ஆறுதல், எலெக்ஷன் கேட்க மாட்டேன்ட்டான். எலெக்ஷன் மட்டும் கேட்ட எல்லாத்துக்கும் ஜன்னி பிடிச்சிரும். தௌஹீத் ஜமாத் அரசியல் ஈடுபட போகுதுன்னு ஒரு அறிவித்தல் விட்டாண்டு வைங்க, எல்லாத்தையும் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சந்திக்க வேண்டி வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களை. காய்ச்சல் பிடிச்சிடும். ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு காய்ச்சல் தர மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டோம். நீங்களும் திருந்தணும், மக்களுடைய சொல்ல கேட்டு நீங்கள் செயல்படணும். அதுக்காகத்தான் இந்த குரல்களை நாங்கள் எழுப்புறோம். இதை அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தணும். அரசாங்கத்துக்கு தெரியும் தௌஹீத் ஜமாத் ஒரு ஆதிக்க சக்தி என்று தெரியும். ஆனால் எங்களை ஒரு எறும்பு கடி போல தான் பார்க்கறது. எறும்பு கடி, எறும்பு கடிச்சா வலிக்குமா இல்லையா? எறும்பு சிறுசு தான், வலிக்குமா இல்லையா? வலிக்கும். அதே நேரத்தில் மேடையில் இருந்து எறும்பு கடிக்கும் போது அங்கே கடிக்க மாட்டோம், லேசா அப்படி கொஞ்சம் அப்படி நெலிஞ்சி சேவ் பண்ணி கொடுறது. இந்த மாதிரி அங்கங்க ரொம்ப குடையிறாங்கடா, குடைச்சா தாங்க முடியல, நசுக்கவும் முடியாது. இவனோட ரப்பர் போல மாதிரி தண்ணியில கீழே மூழ்க வைக்க மேலே தான் மிதக்குறாங்க. என்ன பண்றது? கரை போத்தா மாதிரி அடிக்க அடிக்க திரும்ப திரும்ப உசுர் எடுத்து வராங்க. ஒன்றும் பண்ண முடியாது. குடைச்சல் தெரியும். எங்களோட கோரிக்கையை நிறைவேற்று, வாயை மூடுறோம், நிறைவேற்றான் இல்லை, கத்தி கொண்டு தான் இருப்போம். ஆனால் கொடைகிறத காட்டிக்கொள்ளாம கொடைகிறது சமாளிபிகேஷன் என்ன, அது தியரி. காட்டிக்கொள்ளாம கொடைகிறாங்க. இதே நேரத்தில் ஒரு வெசர் நாயா மாறுறதுக்கும் தெரியும் எங்களுக்கு. கிட்ட ஒரு நாய், பைக்கில் போறீங்க, பைக் ஓட்டுறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். தெரு நாய் தான், அந்த வாயை பொழந்து கொண்டு வரும் பாருங்க கடிக்கிறதுக்கு, உட்டாம்பிச்சு கொண்டு ஓடுவாங்க உசுரை கையில் வச்சுக்கொண்டு. அவன் பைக்கை நிறுத்தினாலே நாய் நின்றும். ஆனால் இவனுக்கு பயம், என்ன மாதிரி குலைக்குது, நம்மளை கடிச்சிரும் போலன்னு ஓடுவாங்க. இந்த மாதிரி ஓடுற ஒரு நிலையோண்டு வரும். அரசாங்கமே ஓடும், அரசியல்வாதிகள் ஓடுவார்கள். அந்த அளவுக்கு மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய அருளை அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு சொரிந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மக்களை திரட்டுவோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதம் 26ஆம் தேதி கொழும்பு நகரத்திலே முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரில் அரசியலிலும் சமூகவியலிலும் சட்டத்திலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய உரிமைகள் எப்படி சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதை அக்குவேர ஆணிவேராக இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலும் அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடிய விதத்திலும் நாங்கள் இழந்த உரிமைகளை மீள பெற்றுக்கொள்ளவும் இருக்கும் உரிமைகளில் கை வைக்காமல் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பகுதி வாழ் மக்கள் பஸ்ஸுகள் ஏற்பாடு செஞ்சு நிர்வாகம் பஸ்ஸுக்கு பொறுப்பெடுத்து மக்களை இலவசமாக வர வச்சு அந்த மாநாட்டுக்கு ஆண்கள் பெண்கள் என குடும்ப சகிதத்துடன் வருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாகிறது.